வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் தனலட்சுமி பிரபு. கதை நிலவு சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். அடுத்து நான் எழுதின இந்த கூர்க் பங்களா அப்படின்ற கதை உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். முக்கியமாக அதோட ஹைப் அப்படின்ற ஆப்ஷன் அழுத்தி உங்கள் பாயிண்ட்ஸ்களை எனக்கு கொடுக்கலாம். உங்கள் சப்போர்ட் தான் எனக்கு இன்னும் நிறைய கதைகளை எழுதுறதுக்கு தூண்டுகோலாக அமையுது ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இப்போது கதைக்குள்ளே போகலாம். அத்தியாயம் 1. மஞ்சரிக்கு உறக்கமே பிடிக்கவில்லை. மனம் முழுதும் உற்சாகம் ததும்பி கிடந்தது. புரண்டு புரண்டு படுத்தாள். பின் எழுந்தாள். அருகில் கணவன் வித்யாதர் ஆழ்ந்த உறக்கத்தில் இருப்பது மெல்லிய நைட் லேம்ப் வெளிச்சத்தில் அவனுடைய மார்பு சீராக ஏறி இறங்குவதிலிருந்தே தெரிந்தது. அவனின் நினைக்கையில் மஞ்சரிக்கு சற்று பாவமாக கூட இருந்தது. பெங்களூருவில் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியில் என்ஜினியராக பணிபுரிகிறான். 2 வருடங்களுக்கு முன்புதான் மஞ்சரி அறிமுகமாகி இருந்தாள். பெங்களூரின் ஒரு மாண்டசரி பள்ளியில் டீச்சராக பணிபுரிந்தாள். ஒரு மழை நாள் மாலையில் பள்ளி குழந்தைகள் சிலரை ஏற்றி வந்த ஆட்டோ ரிப்பேர் ஆகி வழியில் நின்றுவிட வழியில் வந்த வித்யாதர் கை கொடுத்தான். குழந்தைகளை பத்திரமாக அவரவர் வீட்டில் இறக்கிவிட்டவன் மஞ்சரியையும் அவளுடைய ஹாஸ்டலிலேயே தன் காரில் இறக்கிவிட்டான். பணிபுரியும் பள்ளியை பற்றி விசாரித்து தெரிந்து கொண்டான். பின்வந்த நாட்களில் அவளது பள்ளிக்கருகே அவனுக்கு நிறைய வேலை வந்தது. பள்ளி விடும் மாலை நேரங்களில் யதேச்சையாக அவன் அவளை பார்த்தான். யதேச்சையாக லிஃப்ட் கொடுத்தான். யதேச்சையாகத்தான். ஆரம்பத்தில் தயங்கியவள் வித்யார்த்தின் தோழமையான கலகல பேச்சில் கவரப்பட்டாள். போக போக அவள் மனம் அவனிடம் லயிக்க ஆரம்பித்தது. பின் ஒரு சுபயோக சுபதினத்தில் காஃபி கப்புகளுடன் இருவரது மனங்களையும் பரிமாறிக்கொண்டனர். ஜாதி கடந்த இந்த திருமணத்திற்கு இருவருடைய வீட்டிலும் கடும் எதிர்ப்பு வந்தது. 1 வருடம் பெற்றோர்களின் சம்மதத்திற்காக காத்திருந்து பார்த்துவிட்டு பின் நண்பர்கள் மற்றும் தோழியர் உதவியுடன் சிம்பிளாக ரெஜிஸ்டர் அலுவலகத்தில் கையெழுத்திட்டு மாலை மாற்றிக்கொண்டனர் இருவரும். தன்னுடைய டீச்சர் உத்தியோகத்தை ரிசைன் செய்தாள். வித்யார்த்தின் வாடகை அபார்ட்மெண்ட்டில் இருவரும் சந்தோஷமாக தங்கள் வாழ்க்கையை துவங்கினர். வித்யார்த்திற்கு பெங்களூரின் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியில் நல்ல பெயர். விரைவில் ப்ரமோஷன் வரலாம் என எதிர்பார்த்து கொண்டிருந்தான். அதற்காக அயராதும் உழைத்தான். நள்ளிரவில் வந்துவிட்டு அதிகாலை கிளம்பி விடுவான். சாப்பிடாமல் உடலை கெடுத்து கொள்ளக்கூடாது என இவளே ஆபீஸுக்கு சென்று பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச், ஸ்நாக்ஸ் கொடுத்து விட்டு வருவாள். அப்படியும் டிஃபன் கேரியர் திரும்பி வந்துவிடும். இதனால் அவளும் அவன் சாப்பிடும் வரை கம்பெனியிலேயே உட்கார வேண்டியதாயிற்று. சைட் ஒர்க் கிளம்பினான் என்றால் அந்த சாப்பாடும் கோவிந்தாதான். நேரத்துக்கு சாப்பிட மாட்டான். பல பில்டிங்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வேலைகளை எடுத்து போட்டுக்கொண்டு செய்தான். அதன் பலன் விரைவிலேயே தெரிந்தது. ப்ரமோஷனும் கிடைக்கும் நாள் வந்தது. அந்த ப்ரமோஷன் கூடவே ஒரு நிபந்தனையுடன் வந்தது. அந்த நிபந்தனையை மகிழ்ச்சியுடன் ஒத்துக்கொண்ட அவனுக்கு அவர்கள் வாழ்வில் எப்பேற்பட்ட பயங்கரம் உண்டு பண்ண போகிறது அது என அப்பொழுது தெரிந்திருக்கவில்லை. அத்தியாயம் 2. கம்பெனியின் MD அழைக்கிறார் என பியூன் வந்து சொன்னதும் ஆர்கிடெக்டுடன் ஆன்லைனில் விவரங்களை டிசைன் செய்து கொண்டிருந்த வித்யார்த் அதை கட் செய்துவிட்டு அவருடைய அறைக்கதவை தட்டிவிட்டு உள்ளே நுழைந்தான். அழகிய டெக்கரேட்டிவ்ஸ் பொருட்கள் நிறைந்த அறைக்குள் உட்கார்ந்திருந்தார் 52 வயது மேத்யூ. சரியான பூனை கண்கள், வெள்ளரி பழ நிறம். வாப்பா வித்யார்த், அவனை பார்த்ததும் புன்னகைத்தார். உட்கார், நாற்காலியை காட்டினார். அவன் வணங்கிவிட்டு உட்கார்ந்தான். சொல்லுப்பா வித்யார்த், எப்படி போகிறது உன் மன வாழ்க்கை? எப்படி இருக்காங்க உங்க மிஸ்ஸஸ்? அவங்க பேரு? மஞ்சரி சார். எஸ், எப்படி போயிட்டுருக்கு லைஃப்? ஆல் இஸ் வெல் சார், சிரித்தான் வித்யார்த். வெரி குட். உன் மனைவி வந்த நேரம் உனக்கு ஒரு குட் நியூஸ். வித்யார்த் அவரை கேள்வி கலந்த முகத்துடன் பார்த்தான். என்ன குட் நியூஸ் சார்? பிரிண்ட் செய்யப்பட்ட அந்த கடிதத்தை அவனிடம் நீட்டினார். அதை வாங்கி படித்த வித்யார்த்தின் முகம் மலர்ந்தது. அவனுடைய ப்ரமோஷன் லெட்டரே தான் அது. சீஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் என்ஜினியராக பதவி உயர்வு பெற்றிருந்தான் அவன். சந்தோஷத்தினால் பேச்சு வராமல் திணறினான். சார், தேங்க்யூ சார். மேத்யூ சிரித்தார். கங்க்ராட்ஸ் யங் மேன், இது உன்னுடைய அயராத உழைப்புக்கான பரிசு. போர்ட் டைரக்டர்ஸ் எல்லாம் ஒருமனதாக செலக்ட் செய்திருக்கிறோம். நம்முடைய சீஃப் என்ஜினியர் ரங்காராவ் உடல்நிலை காரணமாக அந்த பணியை தொடர முடியாமல் ரிசைன் செய்துவிட்டு US சென்று விட்டார். அந்த முக்கியமான இடத்தை நிரப்பும் தகுதி உனக்கு இருப்பதாக நாங்கள் நம்புகிறோம். உன்னுடைய வேலைத்திறன், சமயோஜிதம், ஆட்களை வேலை வாங்கும் நயம், டிசிப்ளின் இவையெல்லாம் கணக்கில் எடுத்துக்கொள்ளப்பட்டு உனக்கு இந்த பதவி தரப்பட்டிருக்கின்றது. அவர் சொன்னதும் வித்யார்த் சடக்கென எழுந்து அவர் காலில் விழுந்து பாதங்களை தொட்டு வணங்கினான். மேத்யூ அதிர்ச்சியுடன் எழுந்தார். ஹே, என்னப்பா இது, கால் எல்லாம் விழுந்துக்கிட்டு? நல்லா இருப்பா யங்மேன். சார், இப்போதைக்கு என்னுடைய இந்த உயர்வுக்காக நான் ஆசிர்வாதம் வாங்க உங்களை விட்டால் பெரியவர் யாரும் இல்லை சார்.
அவன் குரல் சன்னமாக ஒலித்தது. அவன் சொல்வதன் அர்த்தம் புரிந்தது அவருக்கு. கவலைப்படாதே வித்யார்த், உன் பெற்றோரும் உன் மனைவியின் பெற்றோரும் கோபம் தீர்ந்து விரைவில் உங்களை ஏற்றுக்கொள்வார்கள். அதற்கு ஒரு வழி உள்ளது என்றார் சீரியஸான துணியில். என்ன சார் அது? ஆவலாக வினவிய வித்யார்த்தி பார்த்து கண் செமிட்டியபடியே, சீக்கிரம் அவர்களை நீயும் உன் மனைவியும் தாத்தா பாட்டியாக்கணும். அப்புறம் என்ன, நான் நீ என போட்டி போட்டுக்கொண்டு வரவேண்டியதுதான் குழந்தையை கொஞ்ச. என்ன உண்மைதானே? சொல்லிவிட்டு அவர் அட்டகாசமாக சிரிக்க வித்யார்த் வெட்கத்துடன் நெளிந்தான். அப்புறம் வித்யார்த், ப்ரமோஷன் ஆனதும் உன்னுடைய முதல் போஸ்டிங் எங்கே தெரியுமா? அவர் கேட்க, எங்கே சார் என்றான் வித்யார்த் ஆர்வமான குரலில். கூர்க் மலை பிரதேசத்தில் இருக்கும் பாலிகா கிராமம். அருமையான லொகேஷன், செமையான கிளைமேட். அங்கே இருக்கும் ஒரு பழைய ஆங்கிலேயர் காலத்து பங்களாவை ஒரு பெரிய பார்ட்டி விலை கொடுத்து வாங்கி இருக்கிறது. அதை நீ ரெனோவேட் பண்ணி புதுசு மாதிரி மாற்றி கொடுக்கணும். அதை அவர்கள் ஒரு ரிசார்ட்டாக மாற்ற நினைக்கிறார்கள். நீயும் ஆர்கிடெக்ட் நரேஷ் குப்தாவும் சேர்ந்து டிசைன் செய்து தாருங்கள். அதில் எந்த மாடல் அவர்களுக்கு பிடிக்கிறதோ அதை நீங்கள் கட்டுமானம் செய்ய ஆரம்பிக்கலாம். என்ன, நீயும் நரேஷ் குப்தாவும் இன்னும் 2 நாட்களில் கிளம்ப வேண்டியிருக்கும். கூட உங்கள் குடும்பத்தையும் அழைத்து கொள்ளலாம். உங்களுக்கு அந்த பங்களாவிலேயே இடம் தனியாக ஒதுக்கி கொள்ளலாம். ஏனென்றால் அது ஒரு தனியான மலை கிராமம். அங்கு தங்க இடம் இருக்காது. எனவே நீங்களும் உங்கள் ஃபேமிலியும் அந்த வீட்டினுள்ளேயே தங்கிக் கொள்ளலாம். என்ன அவர் சொன்னார். அவர் சொன்னதும் ஓகே சார் என சந்தோஷமாக தலையாட்டிய வித்யார்த் கேட்டான், என்ன பங்களா சார் அது? அது ஃபேமஸ் பங்களா. அங்கே அந்த பங்களா பேரை சொன்னாலே எல்லோருக்கும் தெரியுமா? அவர் சொன்னதும் அவன் கேட்டான், என்ன பேர் சார்? ஸ்டோன் பங்களா. தமிழ்ல அதுக்கு பேரு கல் மாளிகை. அத்தியாயம் 3. கூர்க் மலைப்பாதையில் அந்த கார் திணறி திணறி ஏறிக்கொண்டிருந்தது. காரை ஆர்கிடெக்ட் நரேஷ் குப்தா ஓட்டிக் கொண்டிருந்தான். அருகில் வித்யார்த், பின் சீட்டில் மஞ்சரியும் நரேஷ் குப்தாவின் தங்கை லேகாவும் அமர்ந்திருந்தனர். நரேஷ், லேகா இருவரும் சிறு வயதிலேயே பெற்றோரை இழந்து உறவினர் வீடுகளில் வளர்ந்தவர்கள். பலவித தொல்லைகளுக்கு ஆளானவர்கள். நரேஷ் வெறி பிடித்தவன் போல படித்து ஒரு வேலையை தேடிக்கொண்டு பின் தங்கை லேகாவை அழைத்து கொண்டு வந்து விட்டான். கடந்த 4 வருடங்களாகத்தான் இருவரும் எந்த பிக்கலும் பிடுங்கலும் இல்லாமல் நிம்மதியாக இருக்கின்றனர். நரேஷும் வித்யார்த்தும் நல்ல நண்பர்கள். மஞ்சரி வித்யார்த்தின் காதல் கல்யாணத்தில் முடிய நரேஷ் மற்றும் லேகா தான் முழு காரணம். கலகலவென பேசி சிரித்தவாறே வந்து கொண்டிருந்தாள் லேகா. சந்தன நிறம், நீல நிற கண்கள், அலைப்பாயும் கூந்தல். மஞ்சரி லேசான புன்னகையுமாக அவள் பேசுவதை கேட்டுக்கொண்டே வந்தாள். வெளியே வேடிக்கை பார்த்தபடியே அவள் எதுவும் பேசாமல் வருவதை கண்ட நரேஷ் கேட்டான், என்ன சிஸ்டர் ஒன்னும் பேசாம வரீங்க? அந்த ஓட்ட தகர டப்பாவுக்கு சரிசமமா உங்களால தானே ஈடு கொடுக்க முடியும். பாருங்க, நீங்க அமைதியா இருக்கும். அவள் பேச்சை நிறுத்தவே இல்லை. எங்க ஆரம்பிச்சா இன்னும் நிறுத்தவே இல்லையே. பாருங்க, காதை தொட்டு காட்டினான். ரத்தம் இப்பதான் ஒரு துளி எட்டி பார்க்க ஆரம்பிச்சிருக்கு. ஆ என அலறினான் திடீரென. நரேஷ் பேசிக் கொண்டிருந்தவன் திடுக்கிட்டு போய் திரும்பி பார்த்தனர் வித்யார்த்தும் மஞ்சரியும். காரணம், லேகா தன் நீள விரல்களால் அண்ணன் நரேஷின் பின் கழுத்தை பிராண்டி விட்டிருந்தாள். சப்பா, ராட்சசி! இவளை இன்னொருத்த ராட்சசம் கையில பிடிச்சு கொடுத்தாதான் இந்த பிராண்டல்ல இருந்து நான் தப்பிக்க முடியும் போலவே. உட்கார்ந்து நீயும் அவனும் ஒருத்தர் பிராண்டிக்கிட்டு இருங்க. பொய் கோபத்துடன் அவன் சொன்ன விதத்தில் மஞ்சரிக்கும் கூட வித்யார்த்துக்கும் கூட சிரிப்பு வந்தது. வெவ்வ என பழிப்பு காட்டினாள் லேகா. நான் மட்டும்தான் வரதா இருந்தது வித்யார்த். கரெக்டா செமஸ்டர் லீவ் வந்ததும் இந்த குட்டிச்சாத்தானும் வரேன்னு ஒட்டிக்கிட்டா. நரேஷ் குப்தா வார. என்ன நரேஷ் இது? மஞ்சரி அவனை அதட்டினாள். சின்ன பொண்ணை போய் குட்டிச்சாத்தான் அது இதுன்னு சொல்லிக்கிட்டு. அவள் சொல்ல வித்யார்த் திரும்பி பார்த்து புன்னகைத்தான். மஞ்சரி, இதெல்லாம் சும்மா. இதை விட கேவலமா அண்ணன் தங்கச்சி 2 பேரும் திட்டிக்கிடுவாங்க. இருந்தாலும் இந்த மாதிரியே பேசுவாங்க ஒரு பெண் பிள்ளையை. வித்யார்த் திரும்பி மஞ்சரியை வியப்பா பார்த்தான். என்ன ஆனது இவளுக்கு? ஏன் இதற்கு போய் இந்த கோபம்? இதைவிட எவ்வளவோ அவர்கள் இருவரும் பேசிக்கொள்வார்களே. இங்கு கிளம்ப ஆரம்பித்ததிலிருந்து மஞ்சரி சரியில்லை என தோன்றியது அவனுக்கு. ப்ரமோஷன் செய்தியை கேட்டு மிகுந்த சந்தோஷமடைந்தவள் முதல் சைட் ஒர்க் இந்த இடம் என்றதும் பின்பு யோசனையாகவே இருந்தாள். அந்த வீட்டில் தான் தங்கணுமா? வெளியில எங்கே இடம் கிடைக்காதா என கேட்டாள். ஆரம்பத்திலேயே அவளுக்கு அந்த பெரிய வீட்டில் தங்க இஷ்டமில்லை. ஏன் என தெரியவில்லை. இவன் கேட்டதற்கு ஒண்ணுமில்லை, அவ்வளோ பெரிய வீட்டில் எப்படி தனியாக தங்கிறது என கேட்கவும் இவன் பக்கென சிரித்து விட்டான். மண்டு, அங்கே நாம மட்டுமா தங்க போகிறோம்? வேலையாட்கள் வருவாங்க. நரேஷ் அவன் தங்கை லேகா வருவா. உனக்கு நல்லா பொழுது போகும் என சொல்லிவிட்டு நகர்ந்து விட்டான். இவளுக்கு ஏனோ சமாதானம் ஆகவில்லை.
அந்த ஊரை பற்றி சிறுவயதில் அவள் கேட்ட கதைகள் அவளுடைய ஞாபகத்திற்கு வந்து பயமுறுத்தின. எல்லாவற்றிற்கும் மேலாக அவள் அன்று இரவு கண்ட கனவு அவள் ஈரக்குலையையே நடுங்க வைத்தது. அத்தியாயம் 4. அந்த இரவு வந்த கனவு இப்பொழுது நினைத்தாலும் மஞ்சரிக்கு ரோமாஞ்சனம் உண்டானது. ஒரு பெரிய மலைமுகடு, அதை கீழிருந்து அண்ணாந்து பார்க்கிறாள் மஞ்சரி. மேகங்கள் தங்கிச் செல்லும் அந்த மலைமுகட்டின் உச்சியில் ஒரு வீடு அந்தரத்தில் தொங்குவது போல முன்னும் பின்னும் சாஞ்சாடு அம்மா சாஞ்சாடு என்ற தினசில் இப்ப விழவா அப்ப விழவா என ஆடிக்கொண்டிருந்தது. பயத்துடன் அதை பார்த்து கொண்டிருந்தாள் மஞ்சரி. அப்பொழுது அந்த வீட்டினுள்ளிருந்து ஒரு கரிய உருவம் ஒன்று வெளியே எட்டி பார்த்தது. பார்த்து கொண்டிருந்த மஞ்சரி கை நீட்டி வா என சைகை காட்டியது. மஞ்சரிக்கு பயம் வந்தது. பயந்து கொண்டே மாட்டேன் என மறுத்து தலையாட்டியபடி 2 அடி பின்னுக்கு நகர்ந்தாள். அப்போது எதிர்பாராமல் வீசிக்கொண்டு அடித்தது ஒரு புயல் காற்று. அந்த காற்றில் ஆடிக்கொண்டிருந்த அந்த பெரிய வீடு மலையிலிருந்து பெயர்ந்து ஒரு பூதம் விழுவது போல் தொபியிலென அவள் முன் விழுந்து எந்த சேதாரமும் இன்றி அப்படியே நின்றது. மஞ்சரி அதிர்ச்சியில் உறைந்து போய் பார்த்து கொண்டிருக்கும் பொழுதே மேலே பார்த்த உருவம் வீட்டிலிருந்து வெளியே வந்தது. அது இப்பொழுது ஒரு பெண். தலைமயிர் பாதி மூடிய அதன் முகம் காற்றடிக்கவும் விலகி மேல் நோக்கி பறக்க அந்த முகம் யார் என்று தெரிந்தது. ஆவென அலறக்கூட முடியாமல் யாரோ மென்னியை திருகிய தினசில் அவளுக்கு மூச்சை அடைத்தது. குழி விழுந்த கருமை நிற கண்களும் வெளுத்த முகமும் கூர்பற்களுமாய் கடைவாயில் ரத்தம் ஒழுக ஒரு விகார புன்னகை பூத்த முகம். அது நரேஷின் தங்கை லேகாவினுடையது. அத்தியாயம் 5. அலறிக்கொண்டே தூக்கத்திலிருந்து கண் விழித்த மஞ்சரிக்கு அடுத்து வந்த நாட்களில் பகல் பொழுதில் கூட அந்த கனவு அடிக்கடி வர ஆரம்பித்தது. இடங்கள் மாறியிருக்கும், ஆனால் அந்த வீடும் அதிலிருந்து வெளிவரும் லேகாவின் பயங்கர உருவமும் மஞ்சரியை பயமுறுத்தி கொண்டே இருந்தது. அவளுக்கு அது ஏன் என புரியவே இல்லை. கணவன் வித்யாத்திடம் சொல்லலாம் என்றால் அவன் பிஸியோ பிஸி. ஒரு வாரத்திற்குள் அங்கு போக வேண்டிய வேலை இருந்ததால் அதற்கான வேலைகளில் அவன் மும்முரமாயிருந்தான். கடைசியில் பயணம் மேற்கொள்ளும் முதல் நாள் இரவுதான் நரேஷின் தங்கை லேகாவும் செமஸ்டர் லீவ் என்பதால் அவர்கள் கூட அவளும் வரப்போகிறாள் என வித்யாத் மஞ்சரிக்கு தெரியப்படுத்தினான். எப்போதும் லேகாவும் மஞ்சரியும் வயது வித்தியாசம் இருந்தாலும் நல்ல தோழிகளாகத்தான் பழகி வந்திருந்தனர். ஆனால் இந்த கனவுக்கு பிறகு லேகாவை நினைத்தாலே மஞ்சரிக்கு அடிமனதில் பயம் வந்து மிரட்டியது. அதனால்தான் லேகாவுடன் அதிகம் அளவலாமல் காரில் வந்து கொண்டிருந்தாள். அவளது வழக்கம் கடந்த மௌனம் மீதி இருந்த மூவருக்கும் சற்று வியப்பைத்தான் தந்தது. மேற்கொண்டு பேச விரும்பாதவள் போல பார்வையை வெளியில் தெரிந்த இயற்கை காட்சியின் அழகுகளில் பதித்தாள் மஞ்சரி. மௌனமாகவே காரை செலுத்திய நரேஷ் நெளிந்து நெளிந்து ஏறிக்கொண்டிருந்த ஒரு பாதையில் ஒரு டீ கடையை பார்த்தான். ஒரு டீ பிரேக் என்றபடி காரை ஓரம் கட்டி நிறுத்தினான். பெண்கள் இருவரும் காரில் உட்கார்ந்திருக்க நரேஷும் வித்யார்த்தும் காரை விட்டிறங்கி டீ கடையை நோக்கி நடந்தனர். தகரக்கூரை வேயப்பட்டிருந்தது. ஒரு டீ பாய்லர் கொதித்து கொண்டிருந்தது. முன்னால் மர பெஞ்சுகள், ஒரு காலுக்கு கீழே கருங்கல் ஒன்று முட்டு கொடுக்கப்பட்டிருந்தது. ஒரு தார் மோரிஸ் பழம் கொக்கி கயிற்றில் தொங்கிக் கொண்டிருந்தது. கண்ணாடி சீசாக்களில் ஏதோ மைதா கேக்குகள் அடக்கமாய் அடுக்கி வைக்கப்பட்டிருந்தன. கடையினுள்ளே யாரும் இருப்பதாகவே தெரியவில்லை. உள்ளே எட்டி பார்த்து குரல் கொடுத்தான் நரேஷ். ஹலோ, டீ கடைக்காரர் யாராவது இருக்கீங்களா என்றான். அதே நேரம் கடையின் பின்புறத்திலிருந்து அந்த சத்தம் எழுந்தது. வீல் என்ற ஒரு அலறல் சத்தம். அது ஒரு பெண்ணின் குரல். திடுக்கிட்டு போய் ஒருவரையொருவர் பார்த்து கொண்டனர் வித்யார்த்தும் நரேஷ் குப்தாவும். என்ன, யாரும் அலறாங்க? அப்பொழுது மீண்டும் அந்த பெண்ணின் அலறல் சத்தம். அடுத்த நொடி விருட்டென கடையின் பின்புறத்தை நோக்கி பாய்ந்தனர் இருவரும். அங்கே ஒரு இளம்பெண் கீழே தெரிந்த புதரை வெறித்து பார்த்தபடி நின்று கொண்டிருந்தாள். தாவணி வலப்புற தோளுக்கு சுற்றி மாட்டியிருந்தாள். முடியை பின்னால் படர விட்டிருந்தாள். ஸ்வெட்டர் போட்டிருந்தாள். தடதடவென இவர்கள் ஓடி வரும் சத்தம் கேட்டு சட்டென திரும்பினாள். திரும்பி அவளை பார்த்து சடன் பிரேக் போட்டது போல வித்யார்த்தும் நரேஷும் அப்படியே நின்றனர். திரும்பி அவர்களை வெறித்து பார்த்த அந்த பெண்ணுக்கு கண்கள் இரண்டும் பழுப்பு நிறத்தில் இருந்தன. சரியான பூனைக்கண். பார்க்கவே அமானுஷ்யமாக இருந்தது. அதே நேரம் மஞ்சரி அலறும் சத்தம் காரினுள்ளிருந்து கேட்டது. அத்தியாயம் 6. மஞ்சரியின் அலறல் சத்தம் கேட்டு வித்யாத் நரேஷ் இருவருமே திடுக்கிட்டு காரை நோக்கி விரைந்தனர். மஞ்சரி மட்டும் அலறிக்கொண்டே காரிலிருந்து இறங்கிக் கொண்டிருந்தாள். ஓடி வந்த வித்யார்த்தை பாய்ந்து வந்து கட்டி கொண்டாள். வித்யார்த் அவளை உசுப்பி தலையை நிமிர்த்தினான். மஞ்சரி, என்னாச்சு? ஏன் அலர்ன? அவள் காரினுள் கையை காட்டினாள். திக்கி திக்கி பாம்பு என்றாள்.
அதே நேரம் கலகலவென சிரித்தபடியே லேகா இறங்கிக் கொண்டிருந்தாள் வண்டியிலிருந்து. அவள் கையில் ஒரு பாம்பு சாம்பல் நிறத்தில் இரத்த சிவப்பு புள்ளிகளுடன் மினுமினுப்புடன் நெளிந்து கொண்டிருந்தது. சுரீல் என்றது வித்யார்த், நரேஷ் குப்தா இருவருக்குமே. மஞ்சரியின் பார்வையில் எக்கச்சக்க பயம். பின்னாடியே வந்து நின்றபடி பார்த்த அந்த டீ கடைக்கார பூனை கண் பெண்ணுக்கோ கண்ணில் முள் தைத்தது போன்ற உணர்வு. லேகாவையும் அவள் கையில் பிடித்திருந்த சாம்பல் நிற பாம்பையும் பார்த்து படு பயங்கரமாக உணர்ந்தாள். சற்று முன் அவள் பார்த்து அலறின பாம்புதான் அது. நரேஷ் உணர்வு வர பெற்றவனாக, ஏய் லேகா, என்ன இது, பாம்பையெல்லாம் கையில் பிடிச்சிக்கிட்டு தூக்கி போடு என பயத்துடன் அதட்டினான். லேகா சிரித்தவாறே அந்த பாம்பை தூக்கி ஒரு சுற்று சுற்றி பக்கவாட்டில் தெரிந்த புதருக்குள் எறிந்தாள். சிரித்தபடியே அவர்கள் அருகில் வந்தாள். என்னன்னா இது, நான் தான் பயம் இல்லாமல் பாம்பை பிடிக்கிறதுல எக்ஸ்பர்ட்னு உனக்கு தெரியும்ல. நான் ஒரு ஜுவாலஜிக்கல் ஸ்டூடெண்ட். பாம்பை பற்றி தான் என்னுடைய ப்ராஜெக்டே. இது சாதாரண விஷம் இல்லாத பாம்பு. டக்குன்னு திறந்திருந்த ஜன்னல் வழியாக சரசரன் ஏறி உள்ளே வந்துடுச்சு. அதை பார்த்து மஞ்சரி அக்கா பயந்துட்டாங்க என சாதாரணமாக சொன்ன லேகாவை பயமாக பார்த்தாள் மஞ்சரி. நரேஷ் சிறு புன்னகையுடன் வித்யார்த்தையும் மஞ்சரியையும் பார்த்தான். இவளை ஜுவாலஜி கிளாஸில் சேர்த்தாலும் சேர்த்தேன், எப்போ பாரு பாம்பு பிடிக்கிறேன், பள்ளி பிடிக்கிறேன், ஓனம் பிடிக்கிறேன்னு ஆரம்பிச்சிட்டேன். அப்பப்பா சமாளிக்க முடியல. வாங்க போய் டீ சாப்பிட்லாம். இவ பண்ண கலாட்டாவில் ஆளுக்கு 2 டீ போடணும் போல இருக்கே. ஏம்மா பாப்பா, 5 டீயா போடு, நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கணும் என்றவாறே அங்கிருந்த மரபெஞ்சில் உட்கார்ந்து ஒரு பிஸ்கட்டை எடுத்து கடிக்க ஆரம்பித்தான். வித்யார்த்தும் மஞ்சரியும் சற்று தெளிந்த முகங்களுடன் எதிரிலிருந்த ஒரு மரபெஞ்சில் உட்கார்ந்தனர். லேகாவும் கடைக்கு பக்கவாட்டில் நின்றவாறு சிறு ஊசி மழைச்சாரலை ஆனந்தமாக அனுபவித்தபடியே கைகளை மார்புக்கு குறுக்காக கட்டியபடி நின்றிருந்தாள். அந்த கடைக்கார பெண் டீ போட்டவாறே சற்று பயத்துடன் லேகாவை எட்டி எட்டி பார்த்தவாறு இருந்தாள். டீ டம்ளரை அவர்களிடம் தந்தாள். வெளியில் நின்றிருந்த லேகாவிடம் டீ டம்ளரை போய் தந்தாள். லேகாவும் அவளை பார்த்து ஒரு புன்னகையுடன் டீயை வாங்கி பருக ஆரம்பித்தாள். அவள் சொன்ன பணத்தை கொடுத்துவிட்டு அனைவரும் காரை நோக்கி நடந்தனர். கடைசியாக நடந்த வித்யார்த்தை அவளுடைய குரல் அழைத்து நிறுத்தியது. சாரே, அவன் திரும்பினான். என்ன என்பது போல் பார்த்தான். இந்த மலைக்காட்டுக்குள்ள எந்த இடத்துல போறாப்ல? சற்று உடைந்த கன்னட பாஷையும் ஹிந்தியும் கலந்து அவள் கேட்டாள். பாலிகா கிராமம். அவள் நிமிர்ந்தாள். அங்க 6 வீட்டுக்கு கேட்டாள். 6 வீட்டுக்கும் இல்லை, அங்கே இருக்கிற ஸ்டோன் பங்களாவை புதுப்பிக்க வந்திருக்கிறோம். நான் ஒரு கட்டட பொறியாளன், வேலையாட்கள் பின்னாடியே வந்துகிட்டு இருக்காங்க என சொல்லிவிட்டு அவன் நடக்க ஆரம்பித்தான். முகம் வெளுத்து போய் அப்படியே நின்றிருந்த அந்த பெண்ணை அவன் கவனிக்கவில்லை. ஆனால் காரில் உட்கார்ந்திருந்த மஞ்சரி பார்த்தாள். வித்யார்த் உள்ளே வந்து அமர்ந்ததும் கேட்டாள். அந்த பொண்ணுக்கிட்ட என்ன சொன்னீங்க வித்தி? அப்படி பேயறிஞ்ச மாதிரி நிற்கிறாளே. இவள் சொன்னதும் லேகா, வித்யார்த், நரேஷ் மூவரும் திரும்பி அவளை பார்த்தனர். ஆமா, ஏன் அப்படி திருன்னு நிற்கிறது? நரேஷ் கேட்டான். அதுவா, எந்த வீட்டுக்கு போறீங்கன்னு கேட்டது. வீடு இல்லை, ஸ்டோன் பங்களான்னு சொன்னேன். அதுக்கு தான் இப்படி ரியாக்ஷன் கொடுக்குறா. அதை கேட்ட மஞ்சரியின் முகம் மாறியது. அத்தியாயம் 7. பாலிகா கிராமம் 3 கிலோமீட்டர் என போர்டு ஒன்று ஒரு ஓரமாக தூர்ந்து போய் தெரிந்தது. தைல வாசனையுடன் போனது பாதை. வண்டியை அதனுள்ளே திருப்பினார்கள். கூர்கிற்கே உரிய மழைச்சாரலும் காஃபி பயிர் தோட்டங்களும் பார்க்கும் யார் கண்களுக்கும் மனதுக்கும் அருமையான இதத்தை அளிக்கும் இயற்கை சூழல். ஆனால் மஞ்சரி மிகுந்த மனப்போராட்டத்தில் இருந்தாள். ஏனோ அவள் மனதில் இனம் புரியாத ஒரு குழப்பம் கலந்த பயம் தோன்றிக்கொண்டே இருந்தது. ஹம் என்ற மரங்கள் அடர்ந்த காட்டுப்பாதைக்குள் கார் நுழைந்தது. எதிர்பட்ட ஒரு கிராமவாசியிடம் காரை நிறுத்தி விசாரித்தான் நரேஷ். சிரித்து கொண்டே அருகில் வந்தவன் ஸ்டோன் பங்களா என கேட்டதும் தான் தாமதம். தோளில் தொங்க போட்டிருந்த ஆட்டை இறுக்கி பிடித்தபடியே கட்டியிருந்த வேட்டி அவிழ அவிழ கிட்டத்தட்ட ஓட்டமாய் ஓடியே போய்விட்டான். முதல் முறையாக வித்யார்த் மனதில் சந்தேகம் தோன்ற ஆரம்பித்தது. மஞ்சரியின் நிலையோ கேட்கவே வேண்டாம். நரேஷ் தலையில் அடித்து கொண்டான். லேகா இது எதையும் கண்டு கொள்ளாமல் எங்கோ பார்த்தபடி அமர்ந்திருந்தாள். இருட்ட வேறு ஆரம்பித்திருந்தது. நல்ல வேளையாக ஸ்டோன் பங்களா உங்களை வரவேற்கிறது என்ற ஒரு பழைய இரும்பு போர்டு காட்டுக்கொடிகள் படர்ந்த நிலையில் கண்ணில் பட்டு அவர்களுக்கு வழி காண்பித்தது. 1 கிலோமீட்டர் தூரத்திலேயே ஒரு வளைவு கண்ணில் பட்டது. ஸ்டோன் பங்களா வெல்கம்ஸ் யூ என்ற ஆர்ச் அவர்களை வரவேற்றது. இரத்த சிவப்பு நிறத்தில் தெரிந்த அந்த கன்னட எழுத்துக்களும் ஆங்கில எழுத்துக்களும் மஞ்சரிக்கு ஒரு மரண வளைவு போன்றே தோன்றியது. மழையின் சாரல் இப்போது சற்று கூடினார் போல தெரிந்தது. காரை வேகமாக வளைவினுள் நுழைத்து
ஹெட்லைட் வெளிச்சத்தில் தெரிந்த புல்தரையில் வண்டியை செலுத்தினான் நரேஷ். தூரத்தில் கரிய உருவமாய் தெரிந்த பங்களா காரின் ஹெட்லைட் வெளிச்சம் கிட்டே நெருங்க நெருங்க பெரிதாய் கண்ணில் பட்டது. தெரிந்த அந்த பெரிய பங்களாவை பார்வையில் வாங்கியதுமே அதிர்ச்சியின் உச்சத்திற்கு போனாள் மஞ்சரி. கனவில் சில நாட்களாக அவளை மிரட்டி கொண்டிருந்த அதே பங்களா வீடுதான் அது. அதைவிட அதுவரை அமைதியாக அமர்ந்திருந்த லேகா சட்டென காரை திறந்து கொண்டு கீழே குதித்தாள். வாவ், வாட் அ பியூட்டிஃபுல் பங்களா என சிலாகித்தவாறே அந்த பங்களாவின் முன் நின்றாள். அதே நேரத்தில் வானத்தில் ஈடியும் மின்னலும் பங்களாவின் பின்னணியில் வெளிச்சமாக தோன்றியது. மஞ்சரி அதிர்ச்சியுடன் பார்த்து கொண்டு இருக்கும் பொழுதே ஸ்லோ மோஷனில் திரும்பினாள் லேகா. அவள் கட்டியிருந்த வெண்ணிற புடவை முந்தானை காற்றுக்கு பின்னோக்கி படபடவென பறக்க, ஸ்டைலாக விரித்து விட்டிருந்த கூந்தலோ மேல் நோக்கி தூக்கி கொண்டது. கனவில் பார்த்தபடி குழி விழுந்த கருப்பு நிற விழிகளுடன் கூர்பற்களும், வாட் ஏ பியூட்டிஃபுல் பங்களா இல்ல மஞ்சரி அக்கா என அவள் பயங்கரமான குரலில் கேட்டதும் அதற்கு மேல் தாங்க முடியாமல் மஞ்சரி ஆவென அலறியபடியே மயங்கி கீழே விழுந்தாள். அத்தியாயம் 8. வேணா இந்த ரெனோவேஷன் ஒர்க் நமக்கு வேண்டவே வேண்டாம். தயவு செஞ்சு நம்ம கிளம்பலாம் ப்ளீஸ் வித்தி. இத்துடன் 5வது முறையாக கெஞ்சிய மஞ்சரியை சற்று கோபத்துடன் பார்த்தான் வித்யார்த். என்ன மஞ்சரி, விளையாடுறியா? நீயா எதையாவது கற்பனை பண்ணிக்கிட்டு கண்டபடி உளராத. ஏதோ கனவா இந்த பங்களா வந்துதான். லேகா பேயா வந்தாளாம், உன்னை பயமுறுத்தினாளாம். என்ன கனவு இன்னும் தெளியலையா? உனக்கு இந்த பங்களாவை பற்றின கதைகள் சிறு வயசில் யாரும் சொல்லியிருக்காங்க. அதான் நான் இதை பற்றி சொன்ன உடனே உனக்குள்ள அது நெகட்டிவ் எண்ணங்களாக தோற்றுவிக்க ஆரம்பித்து கனவுகளாக வெளிப்பட ஆரம்பிச்சது. எங்களுக்கெல்லாம் லேகா சாதாரண பெண்ணாக தான் தெரிஞ்சா. உன்னுடைய மனம் அமைதி இல்லாமல் குழப்பம் அடைஞ்சதுனால அவள் முகம் அப்படி உனக்கு தெரிஞ்சிருக்கலாம். பயத்தில் மயங்கி விழுந்துட்ட. முதல்ல யூடியூப்பில் ஓயாமல் கேட்குறியே ஹாரர் ஸ்டோரிஸ், அதை கொஞ்சம் கேட்குறத நிறுத்தி வை. அப்போ தான் நீ நிஜ உலகத்துக்கு வருவ. கோபமுடன் சொல்லி கொண்டிருந்த வித்யார்த் கண்களில் நிறைந்துவிட்ட நீரோடு மஞ்சரி அவனை பார்க்கவும் பேச்சை சட்டென நிறுத்தினான். அப்போ நீங்க என்ன நம்பலையா? பரிதாபமுடன் கேட்ட மனைவியின் கண்ணீரை சுண்டிவிட்டு அவளை நெஞ்சோடு அணைத்து கொண்டான் வித்யார்த். அட கண்ணே, உன்னை நம்பாமல் நான் யாரையடி நம்ப போறேன்? கொஞ்சம் பாரு. அந்த அறையை சுட்டி காட்டினான். எவ்வளோ அழகான பழைய பங்களரும், எப்படி கலைநயம் மிகுந்த பொருட்கள் எல்லாம் இருக்கு பாரு. எவ்வளோ பெரிய கட்டில் பாரு, எவ்வளோ அலங்காரமாக இருக்குது. நம்ம வர்றோன்னு இன்ஃபார்ம் பண்ண உடனே இந்த ஊர் தலைவர் இதெல்லாம் எவ்வளோ அழகாக க்ளீன் பண்ணி கொடுத்துருக்கார். எவ்வளோ குளுமையான சூழல், சில் கிளைமேட். இது கிட்டத்தட்ட நம்முடைய ஹனிமூன் ட்ரிப் மாதிரி அப்படின்னு நான் ஜாலியாக இருந்தா நீ இப்படி தேவையில்லாததெல்லாம் பேசி என் மூட ஸ்பாயில் பண்ணுறியே என்றபடியே அவள் உதட்டில் மென்மையாக முத்தமிட்டு அவளை இருக்க அணைத்து கொண்டான். அதற்கு மேல் மஞ்சரிக்கு எதை பற்றியும் யோசிக்க அவகாசம் இருக்கவில்லை. வித்யார்த் மஞ்சரி அறை மாடியின் முதல் தளத்தில் இருந்தது. 2 அடுக்கு பழைய கால கல் மாளிகை அது. நரேஷ் லேகா அறை கீழ்த்தளத்தில் இருந்தது. பொதுவாக மலை பிரதேசத்தில் குளிரை தாங்குவதற்காக ஒன்று மரத்தில் வீடுகள் அமைக்கப்பட்டிருக்கும் அல்லது பெரிய பெரிய கருங்கற்கள் கொண்டு கட்டப்பட்டிருக்கும். இந்த பங்களாவின் கட்டமைப்பு சற்று வினோதமாக கற்கள் எல்லாம் சிவப்பு கலந்த சாம்பல் நிறத்தில் இருந்தது. அதற்கு எந்த வண்ணமும் பூசாமலேயே பார்க்க அழகாகத்தான் இருந்தது. கற்களுக்கிடையில் நன்கு சாந்து பூசி ஸ்ட்ராங்காக ஆக்கியிருந்தனர். அவ்வளவு பெரிய பெரிய சட்டங்கள் மாட்டப்பட்டு ஆணிகளும் கொக்கிகளும் மாட்டப்பட்டிருந்தும் எங்கும் சிறு விரிசல் கூட சுவர்களில் இல்லை. பங்களாவின் உள்புறம் சாம்பல் கலந்த சிவப்பு நிற பூச்சு அமைக்கப்பட்டு வெளிரி போயிருந்தது. உண்மையில் அந்த கற்கள் எல்லாம் மஞ்சள் நிற கற்களாகும். பாடம் செய்யப்பட்ட மான், புலி, எருமை தலைகளுமாய் பார்க்கவே மிரட்டியது. இவர்கள் அறை தவிர மற்ற அறைகள் தூசும் தும்புமாக கிடந்தன. இவர்கள் வரும்போதே அந்த 2 அறைகளும் தூய்மையாகத்தான் இருந்தன. அவரவர் அறைகளுக்குள் ஹாலின் ஒரு மூலையில் இருந்த பழங்கால மேஜை மேல் உணவு பதார்த்தங்கள் சுட சுட தயாராக இருந்தன. மயங்கி விழுந்த மஞ்சரியை ஹால் சோஃபாவில் கிடத்தி தண்ணீர் தெளித்து மயக்கம் தெளிவித்தனர். அவள் எழுந்ததும் தான் அந்த வீட்டை பார்வையிட ஆரம்பித்தனர். அங்கங்கே விளக்குகள் ஏற்றப்பட்டு மாடத்தில் எரிந்து கொண்டிருந்தன. கீழே ஓர் அறையும் மாடியில் ஒரு அறையும் மட்டும் திறந்து உள்ளே விளக்குகள் ஏற்றப்பட்டிருந்தன. அவர்களுக்கு இருந்த அசதியில் அவரவர் அறைகளுக்குள்ளே இருந்த மேஜை மேல் இருந்த சாப்பாட்டை சாப்பிட்டு விட்டு உறங்கச் சென்று விட்டனர். அதிசயம் போல லேகாவின் அறைக்குள் 2 கட்டில்கள் கிடந்தன. அண்ணனும் தங்கையும் அவரவர் கட்டில்களில் படுத்ததும் உறங்கி போய்விட்டனர். வித்யார்த்திடம் கெஞ்சிக் கொண்டும் சண்டை போட்டு கொண்டும் இருந்த மஞ்சரி அறைக்குள் கூட அதன்பின் சத்தம் கேட்கவில்லை.
வெளியே மழை வெளுத்து வாங்கிக் கொண்டிருந்தது. பங்களாவினுள் எரிந்து கொண்டிருந்த அனைத்து மாட விளக்குகளும் மங்கலாகி மினுக் மினுக்கென எரிந்து கடைசியில் உயிரை விட்டன. அந்த வீட்டினுள் எங்கும் ஹம் என்ற மயான அமைதி நிலவியது. வெளியே கொட்டும் மழை கூட உள்ள எந்த சத்தத்தையும் பிரதிபலிக்கவில்லை. கண்ணாடி ஜன்னல்கள் மழை நீர் பட்டு பாம்பு ஊறுவது போல் நெளிந்து விழுந்து கொண்டிருந்தது. அதே நேரம் அந்த பெரிய வீட்டின் நிலவறைக்குள் ஒரு பெரிய காற்று சுழன்று சுழன்று அடிக்க ஆரம்பித்தது. அப்படி அடித்த காற்றெல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு சாம்பல் நிற புழுதி படலமாக மாறியது. நகர்ந்து நகர்ந்து நிலவரையின் கதவை ஊடுருவி வெளிக்கிளம்பியது. எங்கும் ஒரே இருட்டு. அவ்வளவு இருட்டிலும் அந்த உருவம் நிலவரையை விட்டு வெளியேறி ஹாலில் நடமாடுவது இருட்டு பழகிய கண்களுக்கு நன்றாகவே தெரியும். லேகா படுத்திருந்த கட்டிலின் கால் மாட்டில் அருகே நின்று அவளையே உற்று பார்த்தது அந்த காற்றுருவம். தலை முதல் கால் வரை பார்வையாலேயே அவளை அளந்தது. லேகா அவ்வளவு தூக்கத்திலும் நெளிந்தாள். அவளது பாதங்களை மெல்ல வருடியது அந்த அமானுஷ்ய உருவம். லேகா பட்டென கண் விழித்தாள். சுற்றிலும் ஒரே இருட்டு. யார் தன் காலை வருடி கொண்டிருப்பது? அண்ணனா? அண்ணா மெல்ல கூப்பிட்டு பார்த்தாள். பதிலில்லை. ஆனால் அந்த பாத வருடல் மட்டும் நிற்கவில்லை. லேகாவினுள் பயம் முளைக்க தொடங்கியது. வெடுக்கென காலை இழுக்க பார்த்தாள். முடியவில்லை. எழும்ப முயன்றால் முடியவில்லை. கத்த முயன்றால் குரல் எழும்பவில்லை. கண்களை உருட்டி பார்த்தாள். பக்கத்து கட்டிலில் அண்ணன் நரேஷ் படுத்திருப்பது இருட்டில் வரி வடிவமாய் தெரிந்தது. கையை அவனை நோக்கி நீட்டி கத்த முயன்றாள். எதுவும் நடக்கவில்லை. அவள் காலை வருடி கொண்டிருந்த அந்த உருவம் வெடுக்கென அவளது கட்டை விரலை ஒரு கீறி கீறியது. ரத்தம் காயத்தின் வழியே கசிந்து வர ஆரம்பித்தது. வலியில் அலறக்கூட முடியாமல் லேகா பயத்தில் உறைந்து போயிருந்தாள். ரத்தம் வந்த இடத்தில் அந்த உருவம் குனிந்து தன் நீண்ட நாக்கை வெளியில் நீட்டி சுவை பார்த்தது. சப்பு கொட்டியது. அலறினாள் லேகா. சத்தமே வரவில்லை. திருப்தியாய் தலையாட்டியது அந்த உருவம். மறு நிமிடம் அதன் சாம்பல் நிற உடல் ஒரு காற்று போல் சுற்றி சுழன்று லேகா பீதியுடன் பார்த்து கொண்டிருக்கும் பொழுதே ரத்தம் கசிந்து கொண்டிருந்த அவள் கட்டை விரல் காயத்தினுள் புகுந்தது. ஒரு கணம் லேகாவின் உடம்பு 3 அடிக்கும் மேல் நோக்கி எழும்பி துள்ளி பின் கீழே தோப்பென கட்டிலில் விழுந்தது. இந்த விபரீதங்கள் எதுவும் அறியாமல் பக்கத்து கட்டிலில் நரேஷ் ஆழ்ந்து உறங்கிக் கொண்டிருந்தான். அத்தியாயம் 9. மழை விட்டு விடிந்திருந்தது. வாசல் கதவை யாரோ தட்டினார் போல சத்தம் கேட்டு மஞ்சரி கண் விழித்தாள். வெளிச்சம் கண்ணாடி ஜன்னல் வழியாக வந்து கொண்டிருந்தது. இன்னும் சூரியன் வந்திருக்கவில்லை. வெளியே வானம் இன்னும் கருமை நிறம் பூண்டிருந்தது. கண் விழித்த மஞ்சரிக்கு மெல்ல மெல்ல சூழ்நிலை புரிய ஆரம்பித்தது. பக்கத்தில் பார்த்தாள். அருகில் கணவன் வித்யாத் லேசாக வாய் பிளந்து உறங்கிக் கொண்டிருந்தான். எழுந்து உட்கார்ந்து அறையை சுற்றி பார்த்தவள் விழிகள் அதிர்ச்சியில் உறைந்து போனது. இரவு பார்க்கும்பொழுது மாட விளக்குகள் ஒளியில் சுத்தமாக கலைநயத்துடன் தெரிந்த அந்த அறை இப்போது கரி தூசி நூலாம்படை படிந்து பழைய அறையாக காட்சியளித்தது. இரவில் பார்த்த மேஜை நாற்காலிகளும் அப்படியே தூசியாக கிடந்தன. பயத்துடன் எழுந்து அந்த மேஜை கருகே போனாள். இரவில் அவர்கள் அங்குதான் அமர்ந்து சாப்பிட்டனர். பழைய கரி பிடித்த பாத்திரங்கள் மூடி கிடந்தன. நடுங்கும் கைகளால் அதை திறந்தாள் மஞ்சரி. மறு வினாடியே ஈ என அலறிக்கொண்டே ஓடி போய் கணவனை அடித்து எழுப்பினாள். அடித்து பிடித்து கொண்டு எழுந்த வித்யார்த்தை பிடித்து இழுத்து போய் அந்த மேஜை மேல் இருந்த பாத்திரங்களை காட்டினாள். அவற்றுள்ளிருந்து கை கால் விரல்கள் கடித்து தின்று போடப்பட்ட எலும்புகள், அவற்றின் மேல் ஊர்ந்து சென்ற எறும்புகள். மஞ்சரிக்கு வயிற்றை பிரட்டி குமட்டியது. வித்யார்த் அறையின் அலங்கோலத்தை பார்த்து திகைத்து வியர்த்து போனான். அதே நேரம் மாடியிலிருந்து கத்தியபடியே நரேஷும் பதட்டத்துடன் இறங்கி வந்தான். வித்யார்த் வித்யார்த் ரொம்ப மோசமா இருக்கு என்னார. ராத்திரி பார்த்த மாதிரியே இல்லப்பா, சீக்கிரம் வந்து பாரு என கத்தி கொண்டே வந்தவன் அவர்கள் அறைக்குள் நுழைந்து பார்த்ததும் சம்பித்து அப்படியே நின்று விட்டான். அவனுக்கு வார்த்தை வரவில்லை. திரும்பி ஹாலுக்கு வந்து பார்த்தவனுக்கு நம்பவே முடியவில்லை. பயத்துடன் மஞ்சரியும் புரியாத முகத்துடன் வித்யார்த்தும் அறையை விட்டு வெளியே வந்து ஹாலை பார்த்தனர். வௌவால்கள் பறந்து கொண்டும் நாசிக்கு பிடிக்காத நெடியுடனும் நூலாம்படையுமாக காட்சியளித்தது அந்த கல் மாளிகை. இரவு பார்த்த காட்சிகள் எதுவும் அங்கில்லை. விழி தட்டி போய் நின்றிருந்த மூவருக்குமே அப்பொழுதுதான் வெளியே இருந்த பலமான கூக்குரல்களும் கதவை படபடவென தட்டும் ஓசைகளும் கேட்பது தெளிவாக கேட்டது. மஞ்சரி ஓடிப்போய் கதவை திறந்தாள். வெளியே பாதி கிராமமே நின்றிருந்தது. அனைவரும் விழிகளிலும் பயம் பீதியும் நிரம்பி இருக்க மஞ்சரி கதவை திறந்ததுமே அந்த ஜனக்கும்பல் மிரட்சியுடன் ஓரடி பின்னால் நகர்ந்தது.
அந்த கூட்டத்தினுள் முன்னால் நின்று கொண்டிருந்தாள் அவர்கள் முன்தினம் மாலை பார்த்த அந்த பூனைக்கண் டீக்கடைக்கார பெண். மஞ்சரிக்குள் ஏதோ பயக்கலவரம் உண்டது. என்ன வேணும்? ஏன் எல்லாம் இவ்வளோ கூட்டமா காலங்காத்தால வந்திருக்கீங்க என்றாள் கன்னடத்தில் கலவர குரலில். இதற்குள் வித்யார்த்தும் வாசல்புறம் வந்து விட்டிருந்தான். பின்னாடியே நரேஷும். அவனும் அந்த வீடு இருந்த அலங்கோலத்தை பார்த்து திகைத்துதான் போயிருந்தான். இரவு அலங்காரமாக இருந்த அந்த பங்களா காலையில் இப்படி தூசும் தும்புமாக ஒட்டடை படிந்து எப்படி மாறியது என்ற ஆச்சரிய அதிர்வு அவனுள் எழும்பியது. என்னாச்சு வித்யார்த்? ஏன் இவங்கெல்லாம் இப்படி வந்து நிற்கிறாங்க? நரேஷின் கேள்விக்கு தோளை குலுக்கினான் வித்யார்த். என்னமோ கரைபுரைன்னு பேசிக்கிறாங்க, ஒன்றும் புரியல. இதற்குள் அந்த பூனைக்கண் பெண் தன் அருகில் தலைப்பா அணிந்து ஸ்வெட்டர் போட்டிருந்த ஒரு வயதான ஆளிடம் ஏதோ சொன்னாள். அவரும் தன் அருகில் இருந்த ஒரு இளைஞனிடம் சொல்ல அவன் முன்னால் வந்தான். இவர்களை நோக்கி வந்தவன் அழகாக அவர்களிடம் கன்னடத்தில் பேசினான். சார், எல்லாரும் நல்லா இருக்கீங்கல்ல? யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லையே? வித்யார்த்தும் நரேஷும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். எதுக்காக இப்படி ஒரு கேள்வியை கேட்குறீங்க? நீங்கள்லாம் யாரு? உருவம் உயர்த்தியவாறே வித்யார்த் கேட்டான். சார், நாங்கள்லாம் பாலிகா கிராமத்து ஆளுங்க. என் பேர் கோவிந்தா. நேற்று ராத்திரி நீங்கள் இங்கே வந்து தங்க போகிறதா சாயங்காலம் டீ குடிக்கும்போது என் தங்கச்சி கிட்ட சொல்லியிருக்கீங்க. என் தங்கச்சி பேர் தித்திலியா. அவ தான் வந்து சொன்னான். அந்த பூனைக்கண் பெண்ணை கை காட்டியவாறே சொன்னான். சரி, அதனால் என்ன? இல்லை என்று சிறிது தயக்கத்துடன் அவன் இழுத்தான். இந்த பங்களாவில் நுழைஞ்ச யாரும் வெளியில் உயிரோடு வந்ததில்லை. உங்களுக்கும் ஏதாவது ஆகிடுச்சோ என்னமோன்னு தான் பயந்து போய் வந்தோம். அவன் சொன்னது சிறுபிள்ளைத்தனமாக இருந்தது அவர்களுக்கு. ஆனால் மஞ்சரிக்கு பயம் அதிகமாகியது. வேகமாக இந்த இளைஞனிடம் கேட்டாள். ஏன் இப்படி சொல்றீங்க? மேடம், இது ஒரு பேய் பங்களா. பல வருஷத்திய சாபம் இதில் இருக்கு. இதுக்குள்ள நிறைய கொலைகளும் பலிகளும் நடந்திருக்கு. நீங்க விஷயம் தெரியாம இங்க வந்து மாட்டிக்கிட்டீங்களோன்னு தான் நாங்க வந்தோம். இது ஒரு மாய பங்களா. அவன் சொல்லவும் உள்ளிருந்து லேக்கா அலரும் சத்தம் ஸ்பஷ்டமாக எல்லோருக்கும் கேட்டது. அடுத்த நொடி அங்கு முன்வாசலில் நின்றிருந்த அத்தனை பேரும் பயந்தடித்து கொண்டு ஓட ஆரம்பித்தனர். தித்லியாவும் அந்த இளைஞனையும் தவிர. மஞ்சரி, வித்யாத், நரேஷ் மூவரும் சத்தம் வந்த மாடி அறைக்கு உள்ளே ஓடி சென்று பார்க்கும்பொழுது லேகா அந்த அறையின் உத்தரத்தில் தொங்கிக் கொண்டிருந்தாள். கால்கள் இரண்டும் காற்றில் ஆடிக்கொண்டிருந்தன. அத்தியாயம் 10. மஞ்சரி, வித்யாத், நரேஷ், தித்லியா, கோவிந்த் அனைவரும் அதிர்ச்சி விலகாத கண்களுடன் தொங்கும் லேகாவின் கால்களையே பார்த்தனர். அந்த பாதத்திடம் மெல்ல அசைவு. சுரீர் என்றது அனைவருக்கும். நரேஷ் உள்ளே பாய்ந்தான். லேகா கத்தியவாறே அவளுடைய கால்களை அப்படியே பிடித்து கொண்டான். கலகலவென்று சிரித்தவாறே அவனிடமிருந்து குதித்து கீழே இறங்கினாள் லேகா. என்னன்னா, பயந்துட்டியா? மேலே ஃபேன் ஒரே தூசியாக இருந்தது. அதை தொடக்கலான்னு ஸ்டூல் மேலே ஏறினேன். ஸ்டூல் கவிழ்ந்துடுச்சு. பயத்தில் சட்டுன்னு ஃபேனை பிடிச்சிட்டு தொங்கிட்டே கத்திட்டேன். தட்ஸ் ஆல் என்றாள் லேகா இலகுவான குரலில். அதன் பின்தான் எல்லோருக்கும் மூச்சு இயல்பாய் வந்தது. அரைவாசலில் நின்று உள்ளே எட்டி பார்த்து கொண்டிருந்த தித்லியாவையும் கோவிந்தாவையும் ஒரு ஆச்சரிய பார்வையை பார்த்தபடி அவர்களை நெருங்கினாள் லேகா. ஹேய், நீ அந்த டீ ஷாப்ல இருந்த பொண்ணு தானே? இங்கே எப்படி வந்த? கேட்டுக்கொண்டே வந்த லேகாவை சற்று வினோதமாக பார்த்தான் கோவிந்த். லேஸ் வைத்த வெண்ணிற புடவையில் பால் நிறத்தில் இருந்த லேகா அவன் கண்ணுக்கு பேரழகியாக தெரிந்தாள். லேகாவோ தித்லியாவை பார்த்து மனதுக்குள் நாக்கை சப்பு கொட்டியவாறே வந்தவள், உன் பேர் என்ன அழகு பெண்ணே என்றவாறு அவள் தோளில் கை வைத்தாள். மறு வினாடி மின்சாரம் பாய்ந்தது போல் 2 அடி தள்ளி போய் விழுந்தாள். எல்லோரும் பதறினர். ஏய் லேகா, என்னாச்சு? கீழே விழுந்த லேகா சடாரென திரும்பி தித்லியாவை முறைத்தாள். அவள் பார்வை கர்ண கடூரமாக இருந்தது. லேகாவின் மனக்கண்களுக்கு தித்லியாவின் இடுப்பில் அரைங்கான் கயிற்றோடு இறுக்கி கட்டப்பட்டிருந்த தாயத்து ஒன்று மின்னியது. அவள் முகம் மாறியது. தித்லியாவோ ஒன்றும் புரியாமல் கீழே விழுந்த லேகாவை பார்த்தாள். அவள் பார்வையின் உக்கிரம் தாழாமல் அண்ணன் கோவிந்தன் பின்னால் உண்டினாள். ஏய் லேகா, என்ன திடீர்னு இப்படி நடந்துக்கிற? இப்படியெல்லாம் குறும்பு பண்ணாதம்மா. கமான் கேர்ள், எழுந்துரு என்றவாறே நரேஷ் தங்கையை கையை பிடித்து எழுப்பிவிட்டான். விரைப்பாக எழுந்தவாறே லேகா பின்னுக்கு நகர்ந்து அருகில் திறந்திருந்த மற்றொரு அறைக்குள் சென்று கதவை படீரென சாத்தி கொண்டாள். அப்படி அவள் கதவை சாத்தும் பொழுது தித்லியாவை தொட்ட வலது கை விரல்களிலிருந்து எரிந்து போன தினசில் புகை வெளிவந்து கொண்டிருந்ததை யார் பார்த்தார்களோ இல்லையோ மஞ்சரி பார்த்து விட்டாள். அவள் உள்ளத்தில் பயம் எலும்புக்கூடாய் எழுந்து ஆடத் தொடங்கியது. அத்தியாயம் 11.
பாத்திரங்களை எடுத்து போட்டு வீட்டின் முன் சற்று தள்ளி உட்கார்ந்து கழுவி கொண்டிருந்தாள் தித்லியா. தித்லியாவின் வீடு மலை கிராமத்தில் சரிவுகளுக்கு இடையே தொடுக்கி கொண்டார் போன்ற வீடுகளுக்கு இடையே அமைந்திருந்தது. சற்று தள்ளி எட்டி பார்த்தால் 10 அடிக்கு பள்ளம். எப்படித்தான் இந்த மக்கள் அந்த மாதிரி இடங்களில் பயமின்றி வசிக்கிறார்களோ. அந்த சிறு குடியிருப்பு பகுதிகளுக்கு செல்ல வேண்டுமென்றால் மேடு பள்ளம் ஏறி இறங்க வேண்டும். அண்ணன் கோவிந்த் தனது சைக்கிளை மேட்டில் இருக்கும் தன்னுடைய நண்பனின் வீட்டில் நிறுத்திவிட்டு கீழே இறங்கி வருவான். காலையில் எழுந்து சைக்கிளை எடுத்துக்கொண்டு டீ கடைக்கு சென்று விடுவான். அவனுக்கு சாப்பாடு எடுத்து கொடுத்து விட்டு வருவாள் தித்லியா. அண்ணன் இல்லாத நேரம் தான் கடையை பார்த்து கொள்வதுண்டு. தேய்த்த பாத்திரங்களை எடுத்துக்கொண்டு குனிந்து அந்த குடிசை வீட்டினுள் நுழைந்தாள். ஒரே நீளமான கூடம். அதை தட்டி வைத்து 3ஆக பிரித்து இருந்தனர். ஒன்று சமையலறை, இன்னொன்று கூடம், மற்றொன்று கோவிந்துக்கு தனி அறை. ஒரு இடத்தில் பாயை விரித்து தித்லியாவின் அம்மா ராஜம்மாள் முடங்கி இருந்தாள். 3 நாட்களாக நல்ல குளிர்ஜுரம். இன்றைக்கு கொஞ்சம் தேவலை. கஞ்சி போட்டு எடுத்துக்கொண்டு அம்மாவிடம் வந்தாள். அம்மாவை எழுப்பி கஞ்சியை குடிக்கச் செய்தாள். பின் எழப்போனவளை ராஜம்மாள் கையை பிடித்து மீண்டும் உட்கார வைத்தாள். உட்கார் தித்லி. என்னம்மா? நேத்து அந்த கல்லு பங்களாக்குள்ள யாரோ குடி வந்திருக்காங்கன்னு எல்லோரும் காலையில கூடி போய் பார்த்துட்டு வந்தீங்களே, ஆளுங்க இருக்காங்களா இல்லை செத்துட்டாங்களா? ராஜம்மாள் இப்படி கேட்கவும் தித்லியா அவளை முறைத்து பார்த்தாள். ஏம்மா இப்படி சொல்ற? அவங்க நல்லா தான் இருக்காங்க, ஒன்றும் சாகலை. இது என்ன அதிசயமா இருக்கு? என்ன அதிசயம்? அந்த கல்லு பங்களாவுக்குள்ள நுழைஞ்சவங்களுக்கு சாவு நிச்சயண்டி. சும்மா வளராதம்மா. ஏன், நான் கூட தான் வீட்டுக்குள்ள நுழைஞ்சு போய் பார்த்தேன். அண்ணனும் கூட தான் வந்துச்சு. எங்களுக்கு எதுவும் ஆகலையே, நாங்க நல்லா தானே இருக்கோம். அவள் சொல்லவும் ராஜம்மாள் அலறினாள். ஐயோ, நீங்க ஏண்டி அங்க போனீங்க? அது ஒரு சாபம் பிடிச்ச வீடு. அதுக்குள்ள வரவங்கள அது முழுங்கிடும். கடவுளே, நான் என்ன பண்ணுவேன்? பயத்துடன் புலம்பிய ராஜம் டக்கென எழுந்தாள். எந்திரடி, எந்திரி. எங்கம்மா? தித்லியா புரியாமல் அம்மாவை பார்த்தாள். நம்ம காட்டு தெய்வம் கோவிலுக்கு தான், வாடி, உங்க அண்ணனையும் கூப்பிட்டுக்கிட்டு போலாம். அம்மா, அவ்வளோ தூரம் உன்னால் நடக்க முடியாதுமா, உடம்பு சரியில்லை உனக்கு. அது கிடக்குது என் உடம்பு. என் சின்ன சிறுசுங்க பிள்ளைங்க நீங்க, உங்களை விட என் உடம்பு என்ன பெருசு? கிளம்பு, ரோட்டுக்கு போய் ஜீப்பு வரவும் பிடிச்சி போய்க்கிடலாம் என்றவாறு வீட்டை பூட்டி விட்டு தித்லியாவை இழுத்து கொண்டு ராஜம் கிளம்பியே விட்டாள். சரிவிலிருந்து மேட்டுக்கு வந்து வழியில் வந்த ஒரு ஜீப்பை பிடித்து கடையை அடைந்த பொழுது பக் என்றது. கடை சாத்தி இருந்தது. எங்கடி போனா இவ? காலையில கடைக்குத்தானே வந்தா என ராஜம் கவலையான குரலில் கேட்டாள். ஆமாம்மா, அண்ணன் கடைக்கு தான் வந்துச்சு. சோறு கூட கையில் தந்து விட்டேனே. அப்போது சைக்கிளில் மணி அடித்தபடி வந்து நின்றார் நரசையா, மேஸ்திரி வேலை செய்பவர். என்னம்மா 2 பேரும் இங்கே கடைக்கு முன்னாடி வந்து நின்றுக்கிட்டு இருக்கீங்க, என்ன விஷயம்? அண்ணனை தேடி வந்தோம், கடை மூடி இருக்கு என்றாள் தித்லியா. அட, உன்கிட்ட அவன் சொல்லலையா? ராஜம் முகத்தில் கேள்வி. எதை சொல்லலையான்னு கேட்குறீங்க? அதான், அந்த கல்லு பங்களாவை யாரோ ஒரு பெரிய கை வாங்கி இருக்காமே, அவங்க சார்பாக கட்டுமானம் நடக்க போகுது. அதுக்காகத்தான் என்ஜினியர் ஆளுங்களும் குடும்பமாக வந்து தங்கியிருக்காங்க. இன்னைக்கு காலையில் தான் லாரி நிறையா கான்ட்ராக்ட் வேலையாளுங்க வந்து இறங்கியிருக்காங்க. தினமும் 800 ரூபாய் கூலியாம். அதான் கோவிந்தும் போயிருக்கான். நானும் கூட அங்கே தான் போய்கிட்டு இருக்கேன். நீயும் வாமா தித்லி, பொம்பளை ஆளுங்களுக்கு 600 ரூபாய் கூலியாம். வேலை எப்படியும் 3 மாதத்துக்கு இருக்குங்கிறாங்க. அவங்க சொன்ன மாதிரி அந்த இடத்துல தங்குற விடுதி கட்டுனாங்கன்னா நமக்கு எப்பவும் வருமானம் வரும்ல என சொல்லியவாறே சைக்கிளை மிதித்தார் அந்த மேஸ்திரி நரசையா. ராஜம்மாளின் கண்களில் அச்ச உணர்வு போட்டி போட்டு கொண்டு எழும்பியது. ஐயோ, அந்த சாபம் பிடிச்ச பங்களா அது வேலையை காமிக்குது போலையே. இந்த கோவிந்து வேற வரட்டும். அவனை வளர்ந்துட்டீங்கன்னா தாய் பேச்சை கேட்கறதுக்கு கூட கூலி கேட்குறீங்க. அழுது கொண்டும் புலம்பிக் கொண்டும் தித்லியாவை அழைத்து கொண்டு அந்த காட்டு கோவிலுக்குள் நுழைந்தாள் ராஜம். அருவிக்கரை ஹோவென்ற இறைச்சலோடு வந்தது. சாரல் படும்படி அமைந்த வனக்காளியின் கோவில் அது. அடர்ந்த மரங்களை கூரையாக வானம் பார்த்து வெட்ட வெளியில் அமர்ந்திருந்தாள் காளி. தொங்கும் நீண்ட நாக்கு, தரையை தொட்ட கூந்தல், அமர்ந்த கோலம். காலின் கீழே அசுரன், கழுத்தில் காட்டுப்பூக்கள், செவ்வரளி பூக்கள், மூலிகை தசாங்க வாசம் காற்றில் கலந்திருந்தது. நீண்டு பெரிய ஆலமரத்தின் கீழ் அமர்ந்திருந்த காளியின் தோற்றம் அச்சம் தருவதாக இருந்தது. காளியின் முன் ஈரத்தரையில் ராஜம் வணங்கி விழுந்து எழுந்தாள். தித்லியாவும் கூட. ராஜம்மாள் சுற்றுமுற்றும் பார்வையை ஓடவிட்டாள். யாரம்மா தேடுற? தித்லியா கேட்டாள். அந்த சாமியாரு இங்கே தானே உட்காந்துருப்பாரு. உனக்கு அவர் தானே கயிறு கட்டி கொடுத்தாரு. உங்கள் அண்ணனுக்கும் கூட கொடுத்தாரு. அந்த பையன் அதை கட்டியிருக்கான்னு தெரியல. நான் சொல்கிறது அவன் எங்கே கேட்டா தானே. பெத்த மகனாக இருந்திருந்தா என் பேச்சை கேட்டிருப்பான்ல.
அவள் புலம்பலில் புதிய தகவல். ராஜம் கோவிந்துக்கு சின்னம்மாள். கோவிந்த் சிறுவயதில் தாயை இழக்க அவன் தந்தை ராஜத்தை இரண்டாவதாக மணந்தார். ராஜத்தை ஏனோ வெறுத்து வந்தான் கோவிந்த். ஆனால் அவளுக்கு பிறந்த தங்கை தித்திலியாவின் மேல் கொள்ளை பாசம். தந்தை உயிருடன் இருந்தவரை ராஜத்தையும் கோவிந்தையும் இணைக்கும் பாலமாக இருந்தார். இப்போது தித்திலியா. ராஜம் புலம்பல் காதில் கேட்டதோ என்னவோ, அருவிக்கரை பக்கமிருந்து ஓர் குரல் கேட்டது. யாரப்பா என்ற வெண்கல குரல். குரலை கேட்ட மாத்திரத்தில் ராஜம் மலர்ந்த முகத்துடன் சாமி என்றவாறே திரும்பினாள். சற்று தூரத்தில் அந்த சாமியார் வந்து கொண்டிருந்தார். கொக்கு போல் நரைத்த நீண்ட தலைமுடி, தாடி, மீசை. அருவியில் அப்போதுதான் குளித்துவிட்டு வந்திருப்பார் போல. ஈரம் சொட்டியது உடலிலிருந்து. இடையில் ஒரு கோமணம், கையில் கைத்தடி, கண்களில் தீட்சண்யம். ராஜம் அருகே வந்து சற்று தள்ளி நின்று கொண்டு கைகூப்பினாள். அவர் ராஜத்தையும் தித்திலியாவையும் நின்று ஒரு பார்வை பார்த்துவிட்டு பின் காளி கோவிலை நோக்கி நடக்க ஆரம்பித்தார். ஆச்சரியப்படும் விதமாக அவரது ஈர உடல் காளியின் எல்லைக்குள் காலை வைத்ததுமே சட்டென உலர்ந்து காய்ந்து போனது. ஈர காலடி சுவடுகள் கூட சட்டென காய்ந்து உலர்ந்து போனது. காளியின் சிலையின் முன்னே சம்மணம் போட்டு உட்கார்ந்தார். சிறிது நேரம் கண்மூடி உட்கார்ந்தவர் கண்களை திறந்தார். இங்கே வா அம்மா. ராஜத்தை அழைத்தார். ராஜம் விடுவிடுவென அவர் முன் வந்து பவ்யமாக நின்றாள். பின்னாடியே தித்திலியா. அவர்களை தீர்க்கமாக ஒரு பார்வை பார்த்து அவர் பேசினார். அந்த கல் மாளிகையினுள் நுழைந்து உன் மகளும் மகனும் திரும்பி இருக்கின்றனர். அவர்களுக்கு ஆபத்து என பயப்படுகிறாய் இல்லையா? அவர் கேட்க ஆமாம் என ராஜத்தின் தலை கவலையாய் ஆடியது. ஆபத்துதான். இவர்களுக்கு மட்டுமல்ல, அங்கு உள்ளே நுழைந்திருக்கும் 2 குடும்பத்திற்கும் சேர்த்துதான். அங்கே வேலை செய்ய போயிருப்பவர்களுக்கும் தான். அவர் சொல்லவும் ராஜத்தின் முகத்தில் பீதி. சாமி, என்ன சொல்றீங்க? ஆமாம், அங்கே அது வெளிப்பட்டு விட்டது. நெடுநாள் உடல் இல்லாமல் இருந்த அது இப்பொழுது ஒரு பெண்ணின் உடம்பில் புகுந்து கொண்டு விட்டது. பெண் அந்த வீட்டை விட்டு வெளியே வரமாட்டாள். ஆனால் தனது இரையை வீட்டினுள்ளே அழைத்து கொன்று புசிப்பாள். இந்த கிராமத்தையும் விடமாட்டாள். அவர் சொன்னதை கேட்டதும் ராஜம், தித்திலியா இருவருக்கும் உடல் எல்லாம் நடுங்கியது. அத்தியாயம் 14. அருவிக்கரையில் வீரேந்திரநாத சாமியாரை பார்த்துவிட்டு திரும்பிக் கொண்டிருந்தனர் ராஜமும் தித்திலியாவும். தித்திலியாவின் மனதில் 1000 கேள்விகள். அதை தாயிடம் கேட்கவும் ஆரம்பித்தாள். அம்மா என்றாள் மெல்லிய குரலில். அந்த காட்டில் மரங்கள் அளவான தூரத்தில் அமைந்து செழித்து வளர்ந்திருந்தன. சில் காற்று இடையராது விஸ் விஸ் என உடலை தழுவி கொண்டு போனது. என்னம்மா என்றாள் ராஜம். அவள் குரலில் சுரத்தே இல்லை. ஜுரம் போன இடம் தெரியவில்லை. அந்த வீட்டில் அப்படி என்னதாமா இருக்குது? ரொம்ப வருஷமா நம்ம ஆளுங்க யாருமே அந்த பக்கம் போறதில்லையே. ஸ்டோன் பங்களானாலே அப்படி அலற அளவுக்கு அங்க என்னதாமா நடந்துச்சு? இப்போ நீயும் அந்த சாமியாரும் பேசிக்கிறத பார்த்தா உனக்கு ஏற்கனவே அதை பத்தி நல்லா தெரிஞ்சிருக்கும் போலையே. என்கிட்ட சொல்லக்கூடாதா? நானும் அண்ணனும் உன்கிட்ட எத்தனையோ தடவை கேட்டுட்டோம். ஆனா நீ எந்த காரணத்தையும் சொல்லாம அந்த பக்கம் தப்பி தவறி கூட போயிடாதீங்கன்னு மட்டும் சொல்ற. அப்படி என்ன பயங்கரம்னா அதுக்குள்ள ஒளிஞ்சிருக்கு? நேத்து நாங்க போனப்போ அப்படி எதுவும் அங்க வித்தியாசமாவோ பயங்கரமாவோ தெரியல. உள்ள அந்த பங்களா எம்புட்டு அழகா இருந்தது தெரியுமா? மஞ்சள் நிற கற்கள் கொண்டு அமைஞ்ச அந்த பங்களா அவ்வளோ அழகா இருக்கு. விளக்கு வெளிச்சம் இல்லாமையே மின்னுது தெரியுமா? ஆனா அவங்க கூட ஒரு பொண்ணு வந்திருக்கா. என் வயசுதான் இருப்பா. அவளை பார்த்தாதான் பயமா இருக்கு. பயமே இல்லாம பாம்பை கையில பிடிச்சு சுத்தி எரிஞ்சானா பாத்துக்கோயேன். அதுவும் நீ அடிக்கடி சொல்வியே, சாம்பல் நேரத்துல ரத்த போட்டு தெரிச்ச மாதிரி ஒரு பாம்பு இருக்குதுன்னு. அது மாதிரி ஒரு பாம்புமா? அதை கையில சாதாரணமா பிடிச்சு ஒரு சுத்தி தூக்கி எரிஞ்சா பாத்துக்கோயேன். என் ஈரக்கொலையெல்லாம் நடுங்கிடுச்சு. கூட வந்தவங்க கூட ஆடி போயிட்டாங்க. அதுவரை அவள் பேசுவதை சாவகாசமாக கேட்டுக்கொண்டு நடந்து கொண்டிருந்த ராஜம் சடக்கென நின்றாள். விருட்டென திரும்பி தித்திலியாவை பார்த்தாள். தரையை பார்த்தவாறே தாயின் பின் பேசிக்கொண்டே நடந்து வந்து கொண்டிருந்த தித்திலியா திரும்பிய அம்மாவின் மேல் தட்டென மோதி நின்றாள். அவளது 2 தோள்களையும் வலுவாக பற்றி உலுக்கினாள் ராஜம். என்னடி சொல்ற? சாம்பல் நேரத்துல பாம்பை கையில தூக்கி சுத்தினாளா? கேட்ட அவள் குரலில் நடுக்கம். ஆமாம்மா என்றாள் தித்திலியா. ஐயோ, அந்த பாம்பு தாண்டி அது. அந்த சைத்தான் அந்த பொண்ணு நிச்சயமா தன்னோட இரையாக்கி இருக்கும். சந்தேகமே இல்லை. அவ உடம்புல தான் அது நுழைஞ்சிருக்கும். ஐயோ, என் மவன் அங்க போயிருக்கானே, நான் என்ன பண்ணுவேன்? மகனே கோவிந்து என பதறி கத்தியவாறே ராஜம் ஓட ஆரம்பித்தாள். அத்தியாயம் 15. முதல் நாள் மாலை லேகாவை பார்த்த போதே கோவிந்தாவின் மனம் சலனமுற்றிருந்தது. நல்ல மதர்ப்பான தோற்றத்தை கொண்ட லேகாவின் தோற்றம் அவனை தூங்க விடாமல் செய்தது.
அவளது ஓரவழி பார்வை இடைக்கிடையே தன் மேல் படிந்ததை கோவிந்தா கவனிக்க தவறவில்லை. 25 வயது கட்டான கருத்த உடலமைப்பு கொண்ட கோவிந்தா அப்படி ஒன்றும் ஸ்திரீலோலன் இல்லை. இயல்பிலேயே முரடன் மற்றும் கோபக்காரனான அவனை பார்த்து மற்ற இளவயது பெண்கள் பயந்துதான் நடப்பார்கள். தித்லியாவின் சிநேகிதியர் கூட்டம், ஏண்டி இவளே, உங்க அண்ணனுக்கு ஏண்டி இவ்வளோ கோபம் வருது? நேத்து என்ன தங்கச்சி 2 நாளா சுள்ளி பொறுக்க வரலையேன்னு தான் கேட்டோம். அதுக்கு ஒரு முறை முறைச்சிது பாரு. ஐயோ, கது கலங்கி போச்சு. ஆனாலும் இவ்வளவு முறைப்பு ஆகாதும்மா. இப்படி இருந்தா யாரும் கெட்டிக்கிற வரமாட்டாளுக என முகவாய் இடித்தபடி செல்வார்கள். ஆனால் பெண்கள் என்றாலே எட்டி காயாய் இருக்கும் அவனுக்கு லேகா ஒரு இனிய மழைச்சாரலாக வீச துவங்கி இருந்ததுதான் ஆச்சரியம். இரவு அவளது நினைவு அவனை சுற்றி சுற்றி வந்து தூங்க விடாமல் பண்ணியது. காலையில் கடையை திறக்க போனவன் ஸ்டோன் பங்களாவுக்கு வேலைக்கு ஆள் தேவைப்படுகிறது என தெரிந்ததுமே அப்படியே கடையை மூடிவிட்டு ஓடி வந்து விட்டான். வந்தவன் லேகா எங்காவது தென்படுகிறாளா என பார்த்தான். ஒரு லாரி நிறைய ஆட்கள் வந்து வளைவு வாயிலில் இறங்கிக் கொண்டிருந்தனர். அவ்வளவும் வெளியூர் ஆட்கள். அவர்களுக்கான கூடாரங்கள் அடிக்கப்பட்டு கொண்டிருந்தன. கல்லடுப்பு மூட்டப்பட்டு தேநீர் சுட சுட தயாராகி கொண்டிருந்தன. இன்னொரு கல்லடுப்பில் காலை ஆகாரம் தயாராகி கொண்டிருந்தது. ஆட்கள் முன் வித்யார்த்தும் நரேஷ் குப்தாவும் நின்று செய்ய வேண்டிய வேலைகளை பற்றி விளக்கி கொண்டிருந்தனர். கூடவே ஒரு அசிஸ்டன்ட் இன்ஜினியர் நபர் ஒருத்தர். அவர் பெயர் போஸ். தான் இருக்கும் பொழுது நேற்று வந்த வித்யார்த்துக்கு சீஃப் இன்ஜினியர் பதவியா என உள்ளுக்குள் மாய்ந்து கொண்டிருந்தாலும் வெளியே அதை காட்டிக்கொள்ளாமல் சிரித்து கொண்டிருப்பவர். ஃபைலும் கையுமாக நின்றபடி வித்யார்த் கட்டளை குரலில் ஆட்களுக்கு உத்தரவிடுவதை எரிச்சல் இருந்த பார்வையில் பார்த்து கொண்டிருந்தார். மெதுவாக அவர்கள் முன்னால் சென்று தன் சைக்கிளை நிறுத்தினான் கோவிந்தா. வித்யார்த் பேசுவதை நிறுத்திவிட்டு அவனை பார்த்து சிநேகமாக புன்னகைத்தான். வா கோவிந்தா, என்ன இந்த பக்கம்? அது வந்து சார், இங்க வேலைக்கு ஆள் கேட்டிருந்தீங்களாமே, எங்க ஊர் மேஸ்திரி நரசையா சொல்லிட்டு போனாரு, அதான். குரலை இழுத்தான். ஹோ, வெரி குட். நீ என்ன பண்ற? உள்ள அம்மா வீட்டை க்ளீன் பண்ணிட்டு இருக்காங்க. நீ போய் அவங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணுமோ பண்ணு. தினமும் சாயங்காலம் 5 மணி வரை வேலை இருக்கும். போகும்போது உன் சம்பளத்தை வாங்கிக்கோ என்ன என சொல்லிவிட்டு திரும்பி பேச ஆரம்பித்தான். சரி சாரு என தலையாட்டி விட்டு வளைவை கடந்து புல் தரையை தாண்டி படிகளில் ஏறி வீட்டினுள் நுழைந்தான் கோவிந்தா. கூடத்தில் மஞ்சரி ஒரு மோடாவில் ஏறி நின்று ஒட்டடை அடித்து கொண்டிருப்பது தெரிந்தது. முகத்தை சுற்றி டவலை கட்டி மறைத்திருந்தாள். இடையிடையே 4-5 தும்மல்கள் வேறு. மேடம் என்றான் கோவிந்தா ஓங்கிய குரலில். மஞ்சரி சட்டென திரும்பினாள். ஸ்டூலை விட்டு கீழே இறங்கினாள். அட வாங்க என்றாள் சிறு புன்னகையுடன். வேலைக்கு வந்திருக்கேங்க. சாரு உங்ககிட்ட வேலையை கேட்டுக்க சொன்னாருங்க. நீங்க ஏங்கம்மா இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க? கொடுங்க என்ன ஒட்டடை கம்பை அவன் வாங்கி கொண்டான். தோளில் இருந்த துண்டை தலையையும் மூக்கையும் சுற்றி கட்டி கொண்டான். பேண்டை முழங்கால் வரை ஏற்றி விட்டு கொண்டான். ஸ்டூலில் ஏறி மடமடவென ஒட்டடைகளை நீக்க ஆரம்பித்தான். நல்ல பெரிய பெரிய 8 கால் பூச்சிகள் அவன் மேல் விழுந்து கீழே தரையில் ஓடின. மஞ்சரி ஹச் ஹச் என தும்மினாள். மேடம், நீங்க போய் உங்க ரூம்ல இருங்க, நான் எல்லா வேலையும் முடிச்சுக்கிறேன். ஒட்டடை எடுத்துட்டு பொருளெல்லாம் தூசி தட்டிட்டு வீட்டை துப்புரவா பெருக்கிடுறேன், அப்புறம் வந்து பாருங்க என அவன் சொன்னதும் சிரித்து கொண்டே மஞ்சரி தன் அறைக்கு சென்று கட்டிலில் அமர்ந்தவாறே ஒரு புத்தகத்தை பிரித்து வைத்து கொண்டாள். கோவிந்தா சுறுசுறுப்பாக வேலைகளை முடித்தான். கீழே ஹால் இருந்த பக்கவாட்டு அறையில் சமையல் அறையில் எல்லாம் பளிச் பளிச் என்றானது. அடுத்து மாடிதான் பாக்கி. அவனுக்குள் ஒரு குறுகுறுப்பு. நிச்சயமாக அந்த பெண் மாடியில்தான் இருப்பாள். அவள் பெயர் என்ன சொன்னார்கள்? லேகாவோ ரேகாவோ தெரியவில்லை. படிகளை சுத்தம் செய்துவிட்டு மாடியில் ஏறினான் கோவிந்தா. மாடி ஒருவித நிசப்தத்தோடு ஹம் என்றிருந்தது. மாடியின் வலதுபுறமும் இடதுபுறமும் திரும்பி 2 பிரிவுகளாக சென்றது. நடுவில் இருந்த ஸ்டோன்வுட் பங்களாவின் உரிமையான வெள்ளைக்காரர் பீட்டர்சனின் ஆள் உயர புகைப்படம் ஆயில் பெயிண்டிங்கில் தூசி படர்ந்து காணப்பட்டது. அதை துடைத்தான் அவன். வராந்தாவை சுத்தம் செய்து முடித்தான். இன்னும் ஒரு அறைதான் பாக்கி. அதன் முன் சென்று கதவை தட்ட கையை உயர்த்தினான் கோவிந்தா. என்ன ஆச்சரியம்! கதவு அவன் தட்டு முன்பாகவே மெல்ல திறந்தது, கிரீச் என்ற சத்தத்தோடு. கையை உயர்த்தியவாறே நின்றான். கதவு திறந்தது யார்? ஆவலாக வந்து பார்த்தான். அறையின் திரைச்சீலைகளை இழுத்து விடப்பட்டு மூடி இருட்டாக இருந்தது அறை. வெளிச்சமே இல்லை. கொலுசு சத்தம் மட்டும் கேட்டது. இவன் வாசலிலேயே ஒட்டடை குச்சியுடன் அப்படியே நின்றான். மேடம் என்றான் தயங்கிய குரலில். பதில் ஏதும் இல்லை. மேடம் என்றான் மறுபடியும். ஹூ இஸ் தட்? இப்பொழுது பதில் கேள்வி வந்தது. சற்று கடுமையான பெண் குரல். நான் தான் கோவிந்தா மேடம். நேத்து கூட வந்திருந்தேனே, நீங்க கூட ஃபேனை பிடிச்சிக்கிட்டு கீழே விட பார்த்தீங்களே.
தயக்கமான குரலில் அவன் சொல்ல சற்று நேரம் மௌனம். பின் என்ன வேணும் உனக்கு என்றது குரல். இப்பொழுது அது சாந்தமாக இருப்பது போல் தோன்றியது. வீட்டை எல்லாம் சுத்தம் பண்ண சொல்லி உத்தரவு. இந்த அறை மட்டும்தான் மிச்சம். நீங்க வேறு அறைக்கு போய் இருந்தீங்கன்னா நான் இதை சுத்தம் பண்ணிடுவேன். தயக்கமாக குரலை இழுத்தான் கோவிந்தா. அவனுக்கே அவனை நினைத்து ஆச்சரியமாக இருந்தது. தானா தானா இப்படி அமைதியாக பேசுவது, அதுவும் ஒரு பெண்ணிடம்? என்னவானது தனக்கு? யோசனையில் இருக்கும்பொழுதுதான் கவனித்தான். உள்ளே அறையின் இருட்டு கண்களுக்கு பழகியதும் காட்சிகள் ஓரளவு கண்களுக்கு புலப்பட்டன. அறையின் மையத்தில் கட்டில் தெரிந்தது. அதன் மேலே அவள் லேகா முழங்கால்களை கட்டியவாறே தலையை முட்டு கொடுத்து உட்கார்ந்திருந்தாள். கூந்தல் அவிழ்ந்து விரிந்திருந்தன. அது இடுப்பை தாண்டி கட்டிலில் அலை அலையாய் பரவி இருந்தது. இவ்வளவு நீள கூந்தலா ஒரு பெண்ணுக்கு? அதிசயித்தான் கோவிந்தா. மேடம், நான் இந்த அறையை சுத்தம் செய் என்றாள் லேகா. நீங்க நான் இங்கேயே இருக்கேன், நீ சுத்தம் பண்ணு என்றாள் இருந்த நிலையிலிருந்து எழாமலேயே. மேலே தூசியெல்லாம் விழும் என்றான். பரவாயில்ல, என் மேலே விழாம கிளீன் பண்ணு என்றாள். சரி என தோள்களை குலுக்கிவிட்டு அதற்கு மேலே பேசாமல் மடமடவென அவள் இருக்கும் இடம் தவிர ஒட்டடை அடித்து கூட்டி பெருக்கி பொருட்களை துடைத்து சுத்தம் செய்தான். அவள் துளி கூட அசையாமல் அதே இடத்திலேயே அமர்ந்திருந்தாள். இந்த பெண் ஏன் இப்படி இருக்கிறாள்? ஏதாவது மனக்கஷ்டமா அல்லது ஏதாவது காதல் தோல்வியா? அந்த நினைப்பே அவனுக்கு கசந்தது. எதுவாக இருந்தால் நமக்கு என்ன என்று நினைத்தவாறு, வேலைகளை எல்லாம் முடிச்சிட்டேன் மேடம், கதவை தாழ் போட்டுக்கங்க என்றான். அவளிடமிருந்து பதில் எதுவும் வரவில்லை. அவன் வெளியே வந்ததுமே பட்டென அந்த அறையின் கதவு சாத்தி கொண்டு விட்டது. திகைத்து போய் நின்றான் கோவிந்தா. இவள் எழுந்து வந்த மாதிரியே தெரியவில்லையே. எப்போது வந்து கதவை சாத்தினாள்? குழப்பமுடன் கீழே வந்தான். கீழே இருந்த பழைய மோஸ்தர் சோஃபாவில் வித்யார்த், மஞ்சரி, நரேஷ் மூவரும் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தனர். இந்த ஹால் அப்படியே இருக்கட்டும் நரேஷ். கீழே 2 அறைகள், மாடியில் 2 அறைகள். ரொம்ப பெருசா இருக்கு. அவ்வளவுக்கு ரூம் பெருசா வேணாம், தடுத்து டபுளா பிரிச்சிடலாம். மொத்தம் 10 அறைகள் கிடைக்கும். அதுக்குள்ள தேவையான ஃபர்னிச்சர் செட் பண்ணிடலாம். ரெஸ்ட் ரூம் அட்டாச் பண்ணிடலாம். ஒரே ஒரு பெரிய அறையை பிஸ்னஸ் கிளாஸாக மாற்றிடலாம். அது கொஞ்சம் லக்ஸூரியஸாக இருக்கட்டும். ஹாலில் அந்தந்த பழைய புகைப்படங்கள் அப்படியே இருக்கட்டும். அப்போ தான் ஒரு ட்ரெடிஷ்னல் லுக் இருக்கும். எந்த இடத்தையும் இடிக்க வேண்டாம், கொஞ்சம் மாடிஃபை பண்ணால் போதும். அவர்கள் பேசிக்கொண்டிருக்கும் பொழுதே கோவிந்தா படியிறங்கி வந்தான். என்ன கோவிந்தா, சுத்தமாக வேலையை முடிச்சிருக்க போல? நரேஷ் கேட்டான். ஆமாம் நரேஷ், இவன் ஒருத்தன் இவ்வளோ பக்காவாக சுத்தம் பண்ணியிருக்கானா? ஆச்சரியமாக இருக்குது. ரியலி ஒர்க்ஹாலிக் தான் யா நீ, வித்யார்த் சொல்ல கோவிந்தாவின் முகத்தில் சிறு புன்னகை. ஆமாம், லேகா இங்கே ஆளைய காணமே நரேஷ் கேட்க, கோவிந்த் அவங்க மாடியில் அங்கே என மாடி அறையை நோக்கி கை காட்டி கொண்டிருக்கும் பொழுதே வாசலில் குரல் கேட்டது. நான் இங்கே இருக்கேன்னா. அனைவரும் திரும்பினர். கோவிந்தா திடுக்கிட்டான். லேகா வாசலில் கலைந்த தலையும் வியர்த்த முகமுமாய் நின்று கொண்டிருந்தாள். கைகளில் சில பூச்செடிகள், உடல் எல்லாம் புழுதி அப்பியிருந்தது. அத்தியாயம் 16. என்ன இது கோலம் என்றான் நரேஷ். பூஜாடிக்கு வைக்க அழகான பூக்கள் வேணும்னு மஞ்சரி அக்கா கேட்டிருந்தாங்க, அதான் தேடி எடுத்துட்டு வர்றேன் என்று சொல்லியவாறே திகைத்து நின்ற கோவிந்தாவை கடந்து அவள் சென்றாள். மேஜையின் மேலிருந்த பூஜாடியினை எடுத்து துடைத்துவிட்டு அழகான பூக்களை அடுக்க ஆரம்பித்தாள் லேகா. கோவிந்தா அவளையே இமைக்காமல் பார்த்தான். மாடியில் அவன் பார்த்தபோது உடுத்தியிருந்த அதே வெண்ணிற சல்வார் கமீஸ் ஆடை, அதே நீண்ட விரித்துவிட்ட கூந்தல் அங்கே அப்படியே விரித்து விட்டிருந்தாள். இப்பொழுது கிளிப் போட்டு பரவ விட்டிருந்தாள். குரலிலும் ஏக மாற்றம். கோவிந்தாவுக்கு ஒன்றுமே புரியவில்லை. என்ன நடக்கிறது இங்கே? லேகா இங்கே இருக்கிறாள் என்றால் மாடியில் இருப்பது யார்? சார், மெதுவா வித்யார்த்தை அழைத்தான். அவன் திரும்பினான். இந்த வீட்டுக்கு நீங்க அப்புறம் அவங்க மொத்தம் 4 பேரை தவிர வேறு யாரும் கூட வந்திருக்காங்களா, இல்லை தங்கி இருக்காங்களா? இல்லையே, நாங்கள் 4 பேர் மட்டும்தான். நான், என் மனைவி மஞ்சரி, இவன் நரேஷ், அவன் தங்கை அதோ அந்த லேகா. வேற யாரும் உள்ளே இல்லை. வேலையாட்கள்லாம் வெளியே வாசலில் டென்ட்டில் தான் தங்கியிருக்காங்க. ஏன் கேட்குற கோவிந்தா? வித்யார்த் கேட்க மஞ்சரி புரியாமல் சற்று பயத்துடன் கோவிந்தாவை பார்த்தான். இல்லை சார், இங்கே வேறு ஒருத்தரும் இருக்காங்க என்றவாறே ஒட்டடை கம்பி கீழே டனால் என போட்டுவிட்டு தடதடவென மாடிப்படிகளில் ஏறினான் கோவிந்தா. ஏய், என்ன பண்ற, எங்க போற என்றவாறே ஒன்றும் புரியாமல் வித்யார்த்தும் நரேஷும் படிகளில் பாய்ந்து ஏறினார்கள். பின்னாலேயே மஞ்சரியும்.
லேகா ஒவ்வொரு பூவாக ஜாடியில் பார்த்து பார்த்து அடுக்கிக் கொண்டிருந்தாள். அவளை இந்த களைபரங்கள் ஏதும் பாதித்ததாகவே தெரியவில்லை. மாடியில் ஏறிய கோவிந்தா முதல் வேளையாக சாத்தியிருந்த அந்த கடைசி அறையை உதைத்து திறந்தான். உள்ளே கட்டிலில் லேகா படுத்திருந்தாள். பார்த்த அனைவருக்கும் தொண்டையில் முள் ஏறியது போல் விக்கித்து போய் நின்றனர். மஞ்சரி வித்யார்த்தின் தோள்களை கெட்டியாய் பற்றி கொண்டாள். நரேஷும் வித்யார்த்தும் நம்ப முடியாமல் பார்த்தனர். கோவிந்தா கத்தினான். பாத்தீங்களா சார், நான் மாடி அறையை சுத்தம் பண்ண வந்தப்பவே இவங்க இங்கதான் உட்கார்ந்துருந்தாங்க. நரேஷ் இமைக்காமல் உறங்கும் லேகாவையே பார்த்தான். ஓடி வந்து மாடியிலிருந்து கீழே ஹாலை எட்டி பார்த்தான். லேகா பூஜாடியில் பூக்களை அடுக்கி கொண்டிருந்தாள். லேகா கூப்பிட்டான். அவள் திரும்பவில்லை. லேகா உரக்க கூப்பிட்டான். காதில் விழாதவள் போல அப்படியே அவள் பாட்டுக்கு பூக்களை அடுக்கி கொண்டிருந்தாள். மீண்டும் ஓடிச் சென்று அறைக்குள் நுழைந்தான். லேகா ஒரு கழித்து படுத்திருந்தாள். என்னடா என்றான் வித்யார்த் நரேஷை பார்த்து. மஞ்சரியோ வித்யார்த்தை பிடித்தபடியே விடவே இல்லை. லேகா கீழேயும் இருக்கா என்றான் மிரண்டு போன குரலில் நரேஷ். அனைவரது முகங்களும் பயத்தை பூசிக்கொண்டு வியர்வையில் மினுமினுத்தது. சார், என்ன சார் நடக்குது இங்க? அப்போ ஊர்ல சொல்றது எல்லாம் உண்மைதானா? இது பேய் பிடிச்ச வீடா? அவன் கேட்க அனைவருக்குமே சுரீல் என்றது நெஞ்சை அடைத்தது. அப்பொழுது, ஹேய், என்ன எல்லாரும் பேய் அடிச்ச மாதிரி நின்றுட்டு இருக்கீங்க? குரல் கேட்ட திசையை எல்லோரும் திரும்பி பார்த்தனர். ஆவென அலறிவிட்டாள் மஞ்சரி. லேகா குளித்து முடித்துவிட்டு நைட்டியுடன் டவலால் தலையை துவட்டியபடி குளியல் அறையை விட்டு வெளியே வந்து கொண்டிருந்தாள். திறந்த விழி மூடாமல் அவளையே பார்த்தவர்களின் பார்வை கட்டிலில் சென்றது. அங்கே லேகா இப்பொழுதும் படுத்து கொண்டிருந்தாள். இடையில் எழுந்து தண்ணீர் வேறு அருந்துவிட்டு மீண்டும் படுத்து கொண்டாள். குளித்துவிட்டு வந்த லேகாவோ ரசம் போன பெல்ஜியம் கண்ணாடியின் முன் அமர்ந்து ஹேர் ட்ரையரால் கூந்தலை உலர்த்தி கொண்டிருந்தாள். சொல்லி வைத்தாற்போல் அனைவரும் தபதபவென ஓடி வந்து மாடியிலிருந்து எட்டி பார்த்தனர். அப்பொழுதும் லேகா பூக்களை அடுக்கி அழகு பார்த்து கொண்டிருந்தாள். அவள் உதடுகளிலிருந்து ஏதோ ஒரு பாடல் ஹம்மிங்காக வெளிப்பட்டு கொண்டிருந்தது. அந்த ஹம்மிங் கூட அந்த நேரத்திற்கு அமானுஷ்யமான ஒரு பயங்கர உணர்வை தோற்றுவித்து கொண்டிருந்தது அனைவருக்கும். அதே நேரம் சமையலறையில் இருந்து மசாலா மணம் வந்து மூக்கை துளைத்தது. மஞ்சரி அக்கா! சமையலறைக்குள்ளிருந்து வந்தது குரல். அது லேகாவின் குரல். மஞ்சரின் உடல் கிடுகிடுவென நடுங்கியது. கைகள் நடுங்க கணவன் வித்யார்த்தின் தோளை கெட்டியாக பிடித்து கொண்டாள். மஞ்சரி அக்கா! கூப்பிட்டவாறே சமையலறையிலிருந்து கரண்டியும் கையுமாக வெளியே வந்தாள் லேகா. தொளதொள சட்டையும் பர்முடாசும் அணிந்திருந்தாள். உயர்த்தி கொண்டை போட்டு முடியை லேசாக தளர விட்டிருந்தாள். மாடியை பார்த்து கத்தினாள். அக்கா, எத்தனை தடவை கூப்பிடுறேன், பதில் சொல்றதுக்கு என்ன? மஞ்சரி உலர்ந்து போன தொண்டையில் எச்சில் விழுங்கிக் கொண்டே கேட்டாள். என்ன லேகா? சத்தம் அவளுக்கே கேட்கவில்லை. நைட்டு நான் தான் சமையல். என்ன சமைக்கட்டும்? சப்பாத்தி, தொட்டுக்க வெஜிடபிள் மசாலா, ஓகேவா? அவள் கேட்க இவள் தலை பொம்மையாய் ஆடியது. அதுவே பண்ணு. ஓகே, டன் என கட்டை விரலை உயர்த்தி காட்டிவிட்டு அவள் ஒரு ஹிந்தி பாடலை முனகியவாறே சமையலறையின் உள்ளே சென்று விட்டாள். லேகா, லேகா, இத்தனை லேகாவா? கடவுளே, என்ன நடக்கிறது இங்கே? எதற்கும் என மீண்டும் ஒருமுறை அறைக்குள் சென்று பார்க்க ஒருத்தி கட்டிலில் குப்புறப்படுத்து புத்தகம் படித்து கொண்டிருந்தாள். இன்னொருத்தி கண்ணாடி முன் நின்று கூந்தலை வாரிக்கொண்டிருந்தாள். அதற்கு மேல் தாமதிக்கவில்லை. அனைவரும் தபதபவென படிகளில் இறங்கி வாசலை நோக்கி அலறிக்கொண்டே ஓடினர். அவர்கள் கிட்டே வரவும் அதற்காகவே காத்திருந்தது போல கதவு படீரென சாத்தி தாழிட்டு கொண்டது. திகைத்து மிரண்டு உறைந்து போய் நின்றனர் அனைவரும். இனிய நண்பர்களே, இந்த கதையினுடைய அடுத்த பாகத்தை கூடிய சீக்கிரத்தில் பதிவிடுறேன். கதை நிலவோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.